வணக்கம் மாணவர்களே, நாங்கள் பிசிக்ஸில் பொறியியல் படித்து கொண்டிருக்கோம். இப்போ மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸுக்குள்ளே ஏற்கனவே கடைசியாக என்ன படிச்சினாங்கள் என்றால் இயக்கம், இயக்க சமன்பாடுகள், அது தொடர்பான வரைவுகள் அவ்வளவும் பார்த்து அதில் வரக்கூடிய எம்சிக்யூக்கள், ஸ்ட்ரக்சர் கேள்விகள் எல்லாம் பார்த்துனாங்க. இனி அதில் அடுத்த பகுதியை போவோம். மெக்கானிக்ஸில் இருக்கிற மூன்றாவது பகுதி என்று பார்த்தீங்கன்னா திணிவு, விசை, ஆர்முடுகள். இந்த மூன்று பேருக்கும் இடையில் இருக்க தொடர்பு. இதுக்குள்ளதான் நாங்கள் நியூட்டன் விதிகள் எல்லாம் வரப்போகுது. நியூட்டன் மூன்று விதி, இயக்கம் தொடர்பான நியூட்டன் முதல் மூன்று விதியும் நாங்கள் பார்க்க போறோம் இதுக்குள்ள. ரைட், போகணுண்டா பார்ப்போம். முதல் வரவிலக்கு நாங்கள் கொஞ்சங்களை பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, சடத்துவம் என்று சொல்லப்படுற ஒரு சொல்லொன்று இருக்கு பிள்ளைகள். சடத்துவம். சடத்துவம் என்னண்டா படிவா கவனிங்க. முதல்ல வாட்சி பார்த்துட்டு வருவோம். பாருங்க, பொருள் ஒன்று தன் நிலைமையை, அதாவது ஓய்வு அல்லது இயக்க நிலை சொல்லித்தாருனது மாற்ற மறுக்கும் தன்மை அதன் சடத்துவம் என கூறலாம். ஓய்வில் உள்ள பொருள் ஒன்று அவ்வாறே இருக்க விரும்புவதால் அதனை இயக்க சமன்படுத்தப்படாத விஷயம் ஒன்றினால் அழுத்த வேண்டும். அதாவது பாருங்க, இப்ப கார் ஒன்று சும்மா நிக்குதல்லோ, அந்த காரை பண்ணணும்னா என்ன செய்யணும்? சரி, அந்த காருக்கு என்ஜினை கலட்டியாச்சுன்னு, இப்ப என்ஜின் இல்லை, ரிப்பேர் ஆகி போயிருக்கிற கார் ஒன்று சும்மா நிக்குது. இந்த காரை தள்ளி அங்கால விடணும். காரை ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளி எல்லாம் விடுறோம். அப்போ ஓய்வில் நிற்கிற ஒரு பொருளை அதன் இயக்க நிலைமைன்றது ஓய்வு, ஒண்ணுமே செய்யாம நிக்குது. அப்ப அதை தள்ளி அதை இயங்க வைக்கணும் என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ள போறோம். அந்த தள்ளுறது அதுக்கு நான் கொடுக்குற விசை. விளங்குதானே? அப்ப பாருங்க, ஒரு காரை தள்ளுறது சுகமோ ஒரு லொரியை தள்ளுறது சுகமோ? ரெண்டுக்குமே என்ஜின் கலட்டின மாதிரி இருக்கிறது காரன் லொரியும். மிச்செல்லாம் ஒரே மாதிரி காரன் லொரியும் என்றால் லொரியை தள்ளுறது கஷ்டமா இருக்கும். என்ன யோசிச்சு பாருங்க. சைக்கிள் என்ன மாதிரி? சைக்கிள் ஒரு கையால தள்ளி கொண்டு போகலாம். கார் ஒரு கையால தள்ளாமோ? தள்ளிடாது. ஒரு ஆள் ரெண்டு பேர் தள்ளக்கூடிய இருக்கு. என்ன மாதிரி பெரிய லொரி உண்டு, 20 அடி லொரி ஒன்று தள்ளிலுமே கஷ்டமல்லோ? இப்ப இதைத்தான் நாங்க சடத்துவோம்னு சொல்ல போறோம். அப்ப இந்த மூணையும் ஒப்பிட்டு பாருங்க. சைக்கிளை தள்ளுறது சரியான சுகமா இருக்கு, சிம்பிளா இருக்கு. அதை விட கஷ்டமா இருக்குது காரை தள்ளுறது, அதை விட கஷ்டமா இருக்குது லொரியை தள்ளுறது. அப்ப இதுதான் வேண்ட சடத்துவம். அப்ப இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்ல போனால் அவ இருக்கிற நிலையை மாற்றுறதுக்கு அவ பிரயோகிக்கிற தடை, அவ பிரயோகிக்கிற எதிர்ப்பு. பாருங்க, சைக்கிளை தள்ளிக்குள்ள சைக்கிள் பெருசா எதிர்க்கையில், அதெல்லாம் ஒட்ட கையால தள்ளி கொண்டு போக முடியாது. ஆனா அதே மாதிரி ஓய்வில் நிற்கிற காரை தள்ளுறதுன்னா ஒட்ட கையால தள்ளிடாது. அப்ப காரங்களுக்கு காட்டுற எதிர்ப்பு கூடவே இருக்கு. அதே மாதிரி தான் நாக்களுக்கு ஒரு சின்ன படினா தள்ளி விட்டா விழுந்துவோம். கொஞ்சம் பெரிய ஆள் என்றால் என்ன நடக்கும்? ஒரு கையால தள்ளி விழுத்தலுமே உங்களுக்கு இல்லையா? லேசில் தள்ளி விழுத்தல ஆளேன. அப்ப பெரிய ஆளை தள்ளி விழுத்துறேன்னால் எங்களுக்கு நிறைய விச பாவிக்க வேண்டி வருது. ஏனென்றால் அவட்ட சடத்துவம் கூட. அப்ப சடத்துவம் கூட 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 அவன் இயக்கத்தன்மையை, இயக்க நிலையை மாற்றுவதுன்றது கஷ்டமே. அவர் இயக்க நிலை என்றா என்ன? ஒன்றில் ஓய்வில் இருப்பார் அல்லது ஒரு கணத்தில் அவர் இயங்கிக் கொண்டிருப்பார். ஏதோ ஒரு வேகம் இருக்கு, ஓய்வு அல்லது ஒரு வேகம், ஓய்வு அல்லது ஒரு வேகம், ரெண்டில் ஒன்று தான் இருக்க போகுது. அப்போ ஒரு வேகத்தில் இருக்கிறவரை ஒன்றில் வேகத்தை கூட்டுறது என்றால் அல்லது அவட்ட வேகத்தை குறைக்கிறது என்றால் அதுக்கு நாங்கள் இன்னொரு விஷயம் பாவிக்கணும். பாருங்க, பெரும்பாலும் காரின் என்ஜின் கெப்பாசிட்டியிலும் பார்க்க ஒரு லொரியின் என்ஜின் கெப்பாசிட்டி கூடவே இருக்கும். ஏன்? லொரியின் வெயிட் கூட. அவள் லொரி எழுத்துக்கொண்டு போறேன் ஒரு 30 km/h வேகத்துல போற லொரிய 40 km/h மாத்தணும் என்றால் அந்த என்ஜின் கஷ்டப்பட போறது கூட. அப்ப இயங்கிக் கொண்டிருக்கிறவற்றை இயக்க நிலையை மாத்துறதுக்கு 30 km போறவரை 40 km மாத்துறதுக்கு அந்த லொரியின் என்ஜின் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பாத்தீங்க என்றால் அது அந்த காரின் என்ஜின் கஷ்டப்படுறதுன்னு பார்க்க கூட கஷ்டப்படும் லொரியின் என்ஜின். அதை விட கூட கஷ்டப்படும் ட்ரெயின் என்ஜின். ஏன்னா அது இன்னும் தனி கூட இல்லை பிள்ளை. அப்ப இதைத்தான் நாங்க சடத்துவம்னு சொல்றோம். ஒரு தட்ட இயக்க நிலையை மாற்றுறதுக்கு அவர் காட்டுற எதிர்ப்பு. தானே? ஒண்ணுமே செய்யாமல் சும்மா தண்டவாட்டிலே பறந்து போய் கொண்டிருப்பாரு. இப்ப பாருங்க, தூசி துணிக்கல பாருங்க, ஒரு தரம் விசை கொடுக்காமலே தண்டவாட்டில பறக்குது. அப்ப பெருசா எதிர்ப்பு காட்டு இல்லை. காத்துல தூசி பாப்பீங்களோ இல்ல? தூசி துணிக்கையை நாங்களும் ஒருக்கி தள்ளுறோமா இல்லையே? சின்ன காத்தடிச்சாலுமே பறக்குதல்லோ. அப்ப அந்த தூசி துணிக்கின்ற சடத்துவம் சரியான குறைவு. டஸ்ட் என்று சொல்லுவோம், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், தூசி துணிக்கைகள் சும்மா பறக்கும், பிடிச்சு தள்ள எல்லாம் தேவையில்லை.
அப்ப அவர்கிட்ட சடத்துவம் மிக 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 குறைவா இருக்குது. அதாலதான் மிக எளிதாக அவரை நகர்த்த முடியுது, அவர்கிட்ட இயக்க நிலையை மாற்ற முடியுது. விளங்குதா பிள்ளையா? அப்ப இதுதான் விஷயம். பாருங்க திருப்பி, ஒரு ஒரு பொருளின் இயக்க நிலைன்னா என்னென்றது விளங்கிக்கொள்ளுங்க. ஒன்றில் அவர் ரெஸ்டில் இருக்கலாம், ஓய்வில் இருக்கலாம், இல்லாத ஏதாவது ஒரு திசையில அந்த கணத்தில் இயங்கி கொண்டிருப்பார். அந்த கணத்தில் ஒரு வேகம் இருக்கு. அப்ப அந்த கணத்தில் இருக்கிற வேகத்தை கூட்டுறதோ குறைக்கிறதோ திசையை மாற்றுறதோ இதெல்லாம் இயக்க நிலையை மாத்திரம் என்ற கன்செப்டுக்கு வரும். அப்போ ஒரு பொருளுடைய இயக்க நிலையை மாத்துறதுக்கு அந்த பொருள் அதுக்கு காட்டுற எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அது காட்டுற எதிர்ப்பு, அதைத்தான் நாங்கள் சடத்துவம் சொல்ல போறோம். இதுல இருந்தாமல் நாங்கள திணிவுன்றது வரப்போகுது. பாருங்க பாப்போம். அதே போல் இயங்கும் ஒரு பொருள் ஒன்றை ஓய்வுக்கு கொண்டு வர ஒரு விசை பிரயோகிக்க வேண்டும். பிரேக்க பிடிச்சதானே இப்ப வாகனம் நிற்கும். அதற்கமைய எல்லா பொருட்களும் அவற்றின் இயக்கத்தை அவ்வாறே பேண முயலும். எனவே அவற்றின் இயக்கத்தின் தன்மையை மாற்ற மறுக்கும் சடத்துவம். எனவே அவற்றின் இயக்கத்தன்மையை மாற்ற மறுக்கும். சடத்துவம் கூடிய பொருட்கள் திணிவு கூடிய பொருட்களாகவும், முக்கியமான வசனம் பாருங்க, சடத்துவம் கூடிய பொருட்கள் திணிவு கூடிய பொருளாகவும், சடத்துவம் குறைந்த பொருட்கள் திணிவு குறைந்ததாகவும் இருக்கும். அப்ப இந்த சடத்துவம் என்றதைத்தான் நாங்கள் சடத்துவம் என்ற ஒரு அளவிட முடியாத ஒரு கன்செப்டா இருக்குது, ஒரு எண்ணக்கருவா இருக்குது. அந்த எண்ணக்கருவை அளவிடக்கூடியதா கொண்டு வரதுதான் திணிவு என்று கொண்டு வரோம். அப்ப திணிவு என்றால் என்னன்னு கேட்டால் சடத்துவத்தின் ஒரு அளவீடு தான் திணிவு. ஒரு லொரியின் திணிவு கூடவா இருக்குது, ஒரு காரின் திணிவு குறைவா இருக்குது, ஒரு சைக்கிளின் திணிவு அதை விட குறைவா இருக்குது, ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள் ஒரு தூசி துளிக்கின திணிவு இன்னும் குறைவா இருக்குது. அதாவது அவன் சடத்துவம் மாறுபடுது. அப்ப சடத்துவம் திணிவும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போறாக்கள். சடத்துவம் கூடுதுன்றால் திணிவு கூடுது, சடத்துவம் திணிவு திறனும் கூடுதுன்னா அந்த அர்த்தம் என்னென்றா அவற்றை இயக்கத்தை மாற்றுறது என்றால் கஷ்டம், அவற்றை இயக்கத்தை மாற்றுறது என்றால் நான் கூட கூட விச கொடுக்க வேண்டி இருக்கு. பாருங்க திணிவு. நேர்கோட்டு இயக்கத்தை மாற்ற மறுக்கும் தன்மை சடத்துவமாகும். இயக்கம் என்று சொன்னால் ரெண்டு இயக்கம் இருக்கு, ரெண்டு வகையான மோஷன்ஸ் இருக்குது. ஒன்று நேர்கோட்டில் இயங்குறது, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொல்லுவோம், நேர்கோட்டில் இயங்குறது. மற்றது வட்டத்தில் இயங்குறது, வட்ட இயக்கம். உதாரணத்துக்கு நாங்கள் காரை கொண்டு போய் ஒரு பெண்டில் அப்படி திருப்பைக்குள்ள, ஒரு வளைவில் திருப்பைக்குள்ள அந்த இடத்துல ஒரு வட்ட இயக்கத்தின பகுதி. பாருங்க, காரை கொண்டு போய் இப்படி ஒரு ரோட் என்றால் இதுல கார் போய்க்க, இது ஒரு வட்ட இயக்கத்தின பகுதி, இதுல கார் இப்படிதான் போக போகுது. இது ஒரு வட்டத்தின பகுதி. இதுவே சில வழியில ஒரு நேர் ரோட்ல போய்க்குள்ள கார் இப்படி போகுது. இது நேர்கோட்டு இயக்கம், இது வட்ட இயக்கம். ரெண்டுமே படிப்போம், வட்ட இயக்கம் படிப்போம் பிறகு. அப்ப நேர்கோட்டு இயக்கத்தை மாற்ற மறுக்கும் தன்மை அதன் சடத்துவம் எனப்படும். இதுவே திணிவாகும். அப்ப நாங்கள் நேர்கோட்டு இயக்கத்தை மாற்ற தன்மையை தான் நாங்கள் திணிவுன்னு சொல்ல போறோம். அதாவது இவரை நிப்பாட்டுறது, இவற்றை திசையை மாற்றுறது, இவற்றை வேகத்தை கூட்டுறது, இப்படியான விஷயங்கள் நாங்கள் சடத்துவம் என்று சொல்லுவோம், திணிவு என்று சொல்லுவோம். சுழற்சி இயக்கத்தை மாற்ற மறுக்கும் தன்மை, இது சுழற்சி இயக்கம். ஒரு வட்டம் மாதிரி, வட்டத்தின பகுதி மாதிரி இல்லை, பெருசாக்குனா பெரிய ஒரு வட்டமே வரும், ஒரு வட்டத்தின பகுதியால இருக்குது. அப்ப இதை சொல்றது சுழற்சி இயக்கம், ரொட்டேஷனல் மோஷன் சொல்றது சுழற்சி இயக்கம். அந்த சுழற்சி இயக்கத்தின் தன்மையை மாற்ற மறுக்கும் தன்மை சடத்துவ திருப்பம் எனப்படும். சடத்துவ திருப்பம் படிப்பண்ணாங்க. சடத்துவ திருப்பம், சடத்துவ திருப்பம் என்ன? சுழற்சி இயக்கம் இருக்கிற ஒரு ஆளை அவட்ட திசையை மாத்துறது, அவட்ட வேகத்தை குறைக்கிறது, இப்படியான தன்மைகளை சடத்துவ திருப்பம்னு சொல்லுவோம். அவருடைய வேகத்தை மாற்ற முற்படைக்குள்ள, திசையை மாற்ற முற்படைக்குள்ள அவர் அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிப்பார். ஒரு தடவை தங்கள வாட்டில் மாற போறது இல்லை, இவற்றை திசையை மாத்துறேன்னா அவர் அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிப்பார். அந்த மறுப்பு தெரிவிக்கிற தன்மை எவ்வளவு தூரம் அதை அவர் ரெசிஸ்ட் பண்றார், தடுக்கிறார் என்றதை தான் நாங்கள் சடத்துவ திருப்பம் என்று சொல்லுவோம். விளங்கிச்சதோ? சடத்துவ திருப்பம் என்ற விஷயம் நாங்கள் பிறகு படிப்போம். இது திரும்பவும் வரும். இப்போதைக்கு நாங்கள் இவரை பற்றி தான் கூட படிச்சுன்னு போக போறோம், நேரோடு இயக்கத்தை பற்றி. ஒரு பொருளின் சடத்துவத்தின் எண் அளவு, அதாவது அது அளவீடு, நம்பர்ஸ்ல சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு, ஒரு அளவீடு, மெஷர்மெண்ட், எண் அளவு அதன் திணிவை குறிக்கும். அதாவது திணிவு என்பது சடத்துவத்தின் அடிப்படை அளவீடு ஆகும். அப்ப கேள்வி வரலாம், எம்சிக்யூ வரலாம், சடத்துவத்தின் அடிப்படை அளவீடு என்ன? திணிவு. அல்ல, திணிவு என்பது எதன் அளவீடு? சடத்துவத்தின் அளவீடு. முக்கியமான வசனமா, திணிவு என்பது சடத்துவத்தின் அடிப்படை அளவீடு ஆகும். திணிவு வளமையான குறியீடு எம். ஏன்னா திணிவுக்கு இங்கிலீஷ் வந்து மாஸ்.
அப்போ மேஸ்ன்றதுக்கான எம்ன்னு போட்டிருக்காங்க. சிம்பிள் எம், கேபிட்டல் எம், M1, M2, M3 என்று குறிச்சு கொடுக்குறாங்க திணிவை. அதுக்காக PQRன்னு குறிச்சா பிழை இல்லை, எப்படியும் குறிக்கலாம், குறியீடுங்களுக்கு விரும்பின மாதிரி குறிக்கலாம். வளமையான குறியீடு, வளமையா எல்லாரும் பாவிக்கிறது சிம்பிள் எம்ன்னு போட்டுக்கொண்டோம் நாங்கள் திணிவுக்கு. அதன் அலகு கேஜி ஆகும். அதன் SI அலகா, SI அலகு கேஜி ஆகும். திணிவின் அலகு என்ன? கேஜி. அடுத்தது சடத்துவ திணிவு. ஒரு பொருள் F எனும் மாறா விசையினால் A எனும் ஆர்முகளை பெறுமெனின், உங்களுக்கு தெரியும் விசை கொடுக்கிறோம் என்றால் அந்த விசையால அந்த பொருள் ஒரு ஆர்முகளை பெற்றுக் கொண்டு போகும். இதைத்தான் நாங்கள் அப்புறம் நியூட்டன் விதியா படிக்க போறோம். அப்ப F என்ற விசை கொடுக்கக்குள்ள அந்த விசை காரணமாக A என்ற ஆர்முடுகள் வருமாக இருந்தால், F என்ற விசை கொடுக்கக்குள்ள A என்ற ஆர்முடுகள் வருமாக இருந்தால் F இன்கள் A யத்தான் நாங்கள் சடத்துவ திணிவு என்று சொல்றோம். சடத்துவ திணிவு, இனர்ஷியல் மாஸ் என்ன சொல்றது, சடத்துவ திணிவு. F இன்கள் A, திருப்பி சொல்றேன் பாருங்க, F என்ற விசையை கொடுக்கக்குள்ள அந்த விசை காரணமாக A என்ற ஆர்முடுகள் வருமாக இருந்தால் F இன்கள் A, F இன்கள் A தான் சடத்துவ திணிவு. ஈர்ப்பு திணிவு, கிராவிடேஷனல் மாஸ். இது ஒரு முக்கியமான கன்செப்ட், நிறைய இடத்துல பாவிக்கப்படும் இந்த கிராவிடேஷனல் மாஸ் என்று. நான் ஏற்கனவே நேர்கோட்டியத்திலே நிலக்குத்து நேர்கோட்டியத்தில் சொல்லி தந்தேன் நான் உங்களுக்கு. என்ன சொன்னான்? பூமி எல்லாரையும் பிடிச்சு பிடிச்சு இழுக்கும். இப்படி அது பூமி மட்டும் இல்லை, எந்த ரெண்டு திணிவுக்கு இடையிலேயும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. எந்த ரெண்டு திணிவா இருந்தாலும், ரெண்டு கல்லா இருந்தாலும் ரெண்டு கல்லும் ஒன்று பிடித்து இழுக்கும். ரெண்டு மனிதர் பக்கத்துல இருந்தாலும் ரெண்டு மனிதர்களும் ஆளையால் பிடித்து இழுப்பார்கள். எந்த திணிவு இருந்தாலும், ரெண்டு திணிவு இருந்தால், இப்படி ஒரு திணிவு இப்படி ஒரு திணிவு இருந்தால் இவர் இவரை பிடிச்சு இழுப்பார், இவர் இவரை பிடிச்சு இழுப்பார். ரெண்டு பேரும் ஆளையால் பிடிச்சு இழுப்பினோம். ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்கும் ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில. இதைத்தான் நாங்கள் ஈர்ப்பு விசைன்னு சொல்ல போறோம். ஆனால் இந்த ஈர்ப்பு விசை ரெண்டு மனிதர்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா சரியான குறைவா இருக்கும் இல்லையா? ரெண்டு பேர் நீ கேட்கல. இப்ப ஒரு ஆள் 70 கிலோகிராம், ஒரு ஆள் 80 கிலோகிராம். 80 கிலோ மனிதனுக்கும் 70 கிலோ மனிதனுக்கும் இடையில வார ஈர்ப்பு விசை, மனசுக்குள்ள வார ஈர்ப்பு விசையை நான் சொல்லல, திணிவுகளால வார ஈர்ப்பு விசை. மனதுக்குள்ள வார ஈர்ப்பு விசை வேற வேற அளவா இருக்கலாம். திணிவு ஒரு திணிவு மற்ற திணிவை பிடிச்சு இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்கல்லோ, அந்த திணிவுகளுக்கான ஈர்ப்பு விசை சின்ன திணிவுகளுக்கு இடையில உணர முடியாத அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு ஃபீல் பண்ணல அவர் என்ன பிடிச்சு இழுக்கிறாரு. ஆனால் பூமி என்று பார்க்கக்குள்ள பூமியின் திணிவு பாரிய திணிவு. அப்ப பூமியின் திணிவு பாரிய திணிவா வரைக்குள்ள பாருங்க சமன்பாட்டை, ஏதாவது இரு திணிவுகளுக்கு இடையான ஈர்ப்பு விசையை நிர்ணயிப்பது அவற்றின் ஈர்ப்பு திணிவாகும். உதாரணமாக M1 M2 என்ற திணிவுகள் 6 இடைத்தூரத்தில் வைக்கப்படும் பொழுது அவற்றுக்கு இடையான ஈர்ப்பு விசை F வெப்பம். ரெண்டு பேரும் ஒரு இவர் அவரை பிடிச்ச F இழுத்தா இவர் அவரை பிடிச்ச F இழுப்பார். இங்க இருந்து F அங்க இருந்து F. அந்த F இன் சமன்பாடு வருது G M1 M2 கீழே R வர்க்கம். இங்க R என்றது யார் என்றால் ரெண்டு மையங்களுக்கு இடப்பட்ட தூரம் R. ரெண்டு மையங்களுக்கு, ரெண்டு சென்டருக்கு மையங்களுக்கு இடப்பட்ட தூரத்தை தான் R என்று சொல்ல போறோம். G என்பது என்னென்ன அப்படியால் அகில ஈர்ப்பு மாறிலி என்று சொல்றோம். அது ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட். அகில ஈர்ப்பு மாறிலி என்று சொல்லுவோம். அது என்ன பெருமானம், இது பாடமாக்க தேவையில்லை, எக்ஸாம்பிள் திறப்படும். எக்ஸாம்பிள் திறப்படும் 6.67 10⁻11 நியூட்டன் கிலோகிராம் -2 M-2 அப்பா அதே அப்படி வருது பாப்புன்றது. அப்ப அதுதான் எங்கட G. அப்ப இதுல ஆறாவது ஒரு ரெண்டு திணிவுமே சின்ன நேரம் இருந்தா பிள்ளைகள் 50 கிலோ 60 கிலோன்னு போட்டீங்கன்னா இங்க பாருங்க இவருக்கு 10⁻11 இருக்குன்னு வருது. G இருக்கல்ல பிள்ளைகள் 6.67 10⁻11. அப்ப M1க்கும் M2க்கும் ஒரு 100 கிலோகிராம் போட்டாலே, அதான் ரெண்டு மனிதர் 100 கிலோ இருக்கிற ரெண்டு மனிதர் போட்டாலே இதுல 10⁻4 தான் வருது. 10⁻4 வெட்டப்பட்டா இங்க 10⁻7 தான் மிச்சம். 10⁻7 சரியான சின்ன விசை, சரியான சின்ன, உணரவே இயலாத சின்ன விசை. சரிதான். சரி 1000 கிலோன்னு போடுவோமே. ரெண்டு கார் வைப்பமே, ரெண்டு ஏதாவது ரெண்டு சின்ன கார் வைப்பமே. 1000 கிலோவில் இருக்கிற கார் ரெண்டாலே அந்த ரெண்டு காரும் ஒன்று பிடிச்சி இழுக்கிறது. இதுல 10⁻6 வரைக்குள்ள இங்க 10⁻11 இருந்தால் இப்பவும் 10⁻5 தான் மிச்சம். விளங்குதே? கீழே R வர்க்கம் வரத்தான் போகுது, R வர்க்கத்தின பாதிப்பு இருக்குது. ஆக சாதாரணமா நாங்கள் பார்க்குற திணிவுகளுக்குள்ள நாங்கள் வளமையா டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில பழகிற திணிவுகளோட
அந்த திணிவுகளுக்குள்ள வர ஈர்ப்பு விசை மிகவும் புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கிறதால எங்களுக்கு அதை உணர முடியாம இருக்கு. ஆனா இதுவே பூமியின் திணிவு பெரிய ஒரு திணிவு வரைக்குள்ள 10 அடுக்கு 12 அடுக்குன்னு பெரிய திணிவுகள் வரைக்குள்ள எங்களுக்கு இது உணரக்கூடியதா இருக்கு. விளங்கிச்சதோ? ரைட். அதாலதான் பாருங்க, இப்ப திருப்பி வாசிங்கோ. உதாரணமாக M1 M2 என்ற திணிவுகள் 6 இடைத்தூரத்தில் வைக்கப்படும் போது அவற்றுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையை G M1 M2 கீழ் ஆர்வக்கத்தினால் தரப்படும். இங்கு G என்பது சரிதானே பிள்ளை? அப்ப இந்த F இந்த ஈர்ப்பு விசையை தீர்மானிக்கிற திணிவைத்தான் நாங்கள் ஈர்வ திணிவுன்னு சொல்ல போறோம். நாங்கள் கணக்கு செய்யக்கூடிய எல்லா திணிவும் ஒன்றாதான் எடுக்க போறோம். ஈர்வ திணிவும் ஒன்றுதான், சடத்துவ திணிவும் ஒன்றுதான், எல்லா திணிவும் ஒரே திணிவை தான் பாவிக்க போறோம். ஆனால் வரவிலக்கணங்கள் வேறு. சடத்துவ திணிவண்டா என்ன, ஈர்வ திணிவண்டா என்ன, விதம் விதமா வரவிலக்கணம் இருக்கு. அப்ப வரவிலக்கணங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். படிவே மாட்டேற்றி சட்டங்கள், மாட்டேற்றி சட்டங்கள் சொல்ல ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்மெண்ட். மாட்டேற்றி சட்டம் அதுண்டா எல்லா இயக்கங்களும் சார்பு இயக்கங்கள் ஆகையால் இயக்கங்களை அவதானிக்கும் போது ஒரு அவதானி ஒரு பொருள் ஒரு இடம் சார்பாகவே கருதப்படும். இது நான் முதலில் சொல்லியிருந்தேன். உதாரணம், ஒரு ஆளோட பார்க்கல மெட்டால் உயரம். உதாரணம் சொல்ல ஒரு 6 அடி மனிதனை பார்த்தால் நாங்கள் சில வழி இலங்கையில் சொல்லக்கூடும் ஓகே கொஞ்சம் உயரமான ஆளுன்ட்டு. ஏன் அப்படி சொல்றோம்? இலங்கை மனிதர்களின் சராசரி உயரம் 6 இல்லை 5 7 5 அடி 7 அங்குலம் 5 அடி 8 அங்குலமா இருக்கலாம். ஏன்னா அப்ப 6 அடி என்றது சராசரியா அந்த ஊர்ல இருக்க எல்லாரோடையும் பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் உயரம் கூட இருக்கபடியால் அவரை நாங்கள் உயரம் கூடினால், பொதுவாக உயரம் கூடினால்னு சொல்லுவோம். அப்ப அந்த அவர் உயரம் கூடினு எதை வச்சு சொல்றோம்? சார்பாக, மற்றவர்கள் சார்பாக அவர் உயரம் கூடவே இருக்கிறார். அவரே இன்னும் ஒரு நாட்டுக்கு போனார். நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோம், அவர் இங்கிலாந்து நாட்டுக்கு போனார் என்றால் அங்க இருக்கிற மனிதர்கள் சில வழியில் ஏற்கனவே 6 அடி 2 அங்குலம் 6 அடி 3 அங்குலமா இருக்கும் அவருடைய சராசரி உயரம். அங்க இந்த 6 அடி மனுஷன் போய் நிற்கக்குள்ள அவர் அவ்வளவு உயரமானால தெரிய மாட்டார். சில வழியில் அங்கே அவர் கட்டையானால கூட தெரியலாம். அதான் அங்க இருக்காக சொல்லணும் இவர் கொஞ்சம் ஷோர்ட், இவர் கொஞ்சம் கட்டைன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மனிதன் உயரம் என்றதும் கட்டை என்றதும் சார்பு அளவீடுகள், மற்றவர்கள் சார்பாக அளக்கப்படுறது. இதே மாதிரி தான் வெள்ளை கருப்பன்றது. ஒரு தரம் வெள்ளை என்றது இதுதான் டெஃபினிஷன் இல்லையே, இதுக்கு மிஞ்சி போனா வெள்ளை கருப்பன் இல்லையே. மெட்டாவோட கம்பேர் பண்ணி போட்டு சொல்ற இவர் கொஞ்சம் வெள்ளை, இவர் கொஞ்சம் பாடக்கூடியவர், இவர் கொஞ்சம் சாப்பிடக்கூடியவர். ஒரு ஆள் நல்லா கூட சாப்பிட்றாருன்னா எதை வச்சு சொல்றது? அங்க இருக்க மற்றொரு தரம் சாப்பிட்றது இல்லை, அவர் கூட சாப்பிட்றாரு, அவர் பெரிய சாப்பாட்டாளின்னு சொல்ல போறோம். இதைத்தான் பிள்ளையார் சார்பு அளவீடுன்னு சொல்றது. அப்ப இதே மாதிரி தான் எங்களுடைய இயக்கங்களே மாறாய போறோம். ஒரு பொருள் இவ்வளவு வேகத்துல போகுது என்றால் இன்னொன்று சார்பாக தான் பிள்ளையார் சொல்லலாம். இப்ப நான் பார்த்து கொண்டு இந்த கார் வேகமா போகுதுன்னு சொல்லுவேன் என்றால் என் சார்பாக அந்த கார் வேகமா போகுது. இப்ப நானே ஒரு 100ல கார் ஓடிக்கொண்டு போய்க்குள்ள 100 கிலோமீட்டர் பவர்ல பக்கத்துல 80 கிலோமீட்டர் பவர்ல ஒரு கார் வந்தால் நான் பார்த்துட்டு சொல்லுவேன் ஸ்லோவா வராரு, அவற்றை வேகம் குறைவுன்னு சொல்லுவேன். ஏன்? என் சார்பாக அவற்றை வேகம் குறைவு. வெளியே நின்று பார்க்குறாளுக்கு, பூமியின் மேற்பரப்பில் நின்று பார்க்குறாளுக்கு நாங்கள் 2 பேருமே ஃபாஸ்டா போன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 80 கிலோமீட்டர் பவர்ன்றதும் சரியான கூடின வேகம் உண்டு. அப்ப வெளியே நின்று பார்க்கிறவருக்கு 2மே வேகம் கூட மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த வேகம், ஆர்முடுகள், இயக்கம், இயக்க திசை, இப்ப வலது பக்கம் போற மாட்டேன். இங்க பாருங்க, இப்படி ஒரு ரோட்டில் சரி இப்படி ஒரு கார் உண்டு, இந்த பக்கமா போகுது, ரைட்? இதுல ஒரு ஆள் நின்று பாக்குறாரு. இவர் சொல்லுவார் என்ன இடது பக்கமா கார் போகுது, லெஃப்ட் சொல்லுவாங்க, இடது பக்கமா கார் போகுதுன்னு சொல்லுவார். பேரும் கேட்டா கார் எந்த பக்கம் போகுதுடா, இடது பக்கம் போகுது அப்படின்னு சொல்லுவார். சரி, இதே இஞ்சால நிக்கிற இன்னொரு ஆள் பார்த்துட்டு சொல்லுவார் அவர் எப்படி பார்த்தோன்னு கேட்கல, கார் வலது பக்கம் போற மாதிரி இருக்கு. இப்ப அவருக்கு இது ரைட் சைடு. அவர் சொல்ல போறாரு இந்த கார் வலது பக்கமா போகுது. யார் சரி? நான் 2 பேரையும் கால் பண்ணி கேட்கிறேன். 2 பேரை விட்டு இருக்குது. ஒரு ஆள் சொல்றார் கார் இடது பக்கமா போகுது, மறுநாள் சொல்ற இல்ல கார் வலது பக்கமா போகுது. யார் சரி யார் பிள்ளை? 2 பேருமே சரி. 2 பேரும் நிக்கிற திசை வித்தியாசமா இருக்கு. பாருங்க, இவர் அந்த பக்கம் பார்த்து நிக்கிறார். நான் வடக்கு கிழக்குன்னு வச்சேன் என்றால் இவர் வடக்கே பார்த்து நிக்கிறவருக்கு இது இடது பக்கமா போற மாதிரி இருக்கு. தெற்கே பார்த்து நிக்கிறவருக்கு இது வலது பக்கம் போற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு ஆளுக்கு லெப்ட்ல போகுது, ஒரு ஆளுக்கு ரைட்ல போகுது. 2 பேருமே சரி. 2 பேர்ட்ட நிக்கிற திசைகள் வித்தியாசமா இருக்கு. அப்ப அவையவை சார்பாக அவையவை சொல்லுறது சரி, அவையவை சார்பாக அவையவை சொல்றது சரி. விளங்குதா பிள்ளைகள்? இதைத்தான் நாம சொல்றது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்மெண்ட், மாட்டேற்று சட்டம். மாட்டேற்று சட்டம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். பார்க்கிறவர் சார்பாகத்தான் இயங்குறோர் துணிக்கின்ற இயக்கம் விவரிக்கப்படலாம். அது வேகமா இருந்தாலும் சரி, யார்முறையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. பாருங்க,
திருப்பி பாருங்க, எல்லா இயக்கங்களும் சார்பு இயக்கங்கள் ஆகியால் இயக்கங்களை அவதானிக்கும் பொழுது ஒரு பொருள் ஒரு இடம் சார்பாகவே கருதப்படும். இப்போ நான் பொதுவாக அப்படியெல்லாம் சொல்றது இல்லையே பிள்ளைகள். நாங்கள் சொல்லுவோம் கார் ஒன்று போகுது இவ்வளவு வேகத்திலே. அப்போ பொதுவாக யார் சார்பாக சொல்றோம் நாங்கள் சொல்லுவோம் பார்ப்போம், பூமி சார்பாக. பொதுவாக பூமி சார்பாக பூமி ஓய்வில் நிற்குதுன்னு வச்சுக்கொண்டு பூமி சார்பாக இந்த கார் இவ்வளவு வேகத்தில் போகுது. பூமிக்கு மேல நான் நிற்கிறேன் என்றால் என் சார்பாக சொன்னாலும் பூமி சார்பாக சொன்னாலும் ஒன்றுதான். வித் ரெஃபரன்ஸ் டு மீ, அதாவது எனது மாற்றேற்று சட்டத்தில் கார் இயக்கம் என்றதும் பூமியின் மாற்றேற்று சட்டத்தில் கார் இயக்கம் என்பதும் உண்டாக இருக்கும். நானும் பூமியும் அசையாமல் நின்றமண்டா. சரி, இவ்வாறு ஒரு பொருளின் இயக்கத்தை அவதானிக்க தெரிவு செய்யும் ஒரு அவதானி, ஒரு பொருள், ஒரு இடம் மாற்றேற்று சட்டம் எனப்படும். சில நேரங்களில் கணக்குகள் செய்யக்குள்ள அல்லது அவதானிக்கக்குள்ள ஒரு ட்ரெயின்ல போறவர் ட்ரெயினுக்குள்ள இருந்தோன்னு வெளியில் நடக்கிற விஷயங்களை பார்ப்பார். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு ட்ரெயின் புகையிறதும் தான் எங்களை மாற்றேற்று சட்டமா இருக்க போகுது. அப்ப ட்ரெயின்ல போய்க்கல சின்ன வயசுல சில அவதானிச்சிருப்பீங்க, ட்ரெயின்ல ஃபாஸ்டா போய்க்கல வெளியில இருக்கிற மரம் எல்லாம் மெட்ட பக்கமா ஓடுற மாதிரி இருக்கு. ட்ரெயின் இப்படி போய்கொண்டிருக்கும். இப்படி எட்டி பார்த்தா மரங்களாங்கிற ஆக்கள் எல்லாம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி இருக்கு. உண்மையில மரம் ஓடுதோ இல்லை, ஆனால் ஏன் மரம் ஓடுற மாதிரி தெரியுது? ட்ரெயின் சார்பாக அந்த மரங்கள் அதில் நிற்கிற ஆக்கள் எல்லாம் மெட்ட பக்கம் இயங்குற மாதிரி இருக்கு. அப்ப அங்க மாற்றேற்று சட்டம் எது? புகையிறது. அதே மாதிரி தான் ஃப்ளைட்ல போய்க்குள்ள பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வீடுகள் மரங்கள் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு. அப்ப ஃப்ளைட்டின் அந்த விமானத்தின் மாற்றேற்று சட்டத்துல இந்த கீழே இருக்கிற பில்டிங்கள் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு. விளங்கிச்சோ? மாற்றேற்று சட்டம். சடத்துவ மாற்றேற்று சட்டம். சடத்துவ மாற்றேற்று சட்டம் என்ற பிள்ளைகள் ஆர்முடுகள் அடையாத மாற்றேற்று சட்டம் சடத்துவ மாற்றேற்று சட்டம் எனப்படுமா? ஆர்முடுகள் அடையாத மாற்றேற்று சட்டம். பாருங்கோ, இப்ப இவர் ஓய்வில் நிற்கிறார், ஆர்முடுகளும் இல்லை. அதாவது வேகமும் பூச்சி. இப்ப நான் வந்த இடத்துல நின்று பார்க்கக்குள்ள நான் ஓய்வில் நிற்கிறேன், எனக்கு ஆர்முடுகளும் இல்லை என்றால் என் சார்பாக மெட்டாக்கள் இயக்கத்தை ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள அது ஒரு சடத்துவ மாற்றேற்று சட்டம் என்று சொல்லலாம். சடத்துவ மாற்றேற்று சட்டம். அப்ப யார் சார்பாக பாக்குறீங்களோ, இப்ப நான் சொன்ன முதல் ட்ரெயின் சொல்லி, சரி, ட்ரெயின்ல இருந்து பார்க்கக்குள்ள இதான் ட்ரெயினோட வெப்பமே. சரி, இதில் பக்கத்து ஒரு ஆள் நிற்கிறேன். இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் பார்க்கக்குள்ள இந்த ட்ரெயின் இந்த கணத்தில் ஆர்முடுகள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தால், அதாவது சீரான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த ட்ரெயினை நாங்கள் சடத்துவ மாற்றேற்று சட்டம் என்று சொல்லலாம். அந்த கணத்துல ட்ரெயின் ஆர்முடுகளோடு ஓடிக்கொண்டிருந்தால் அது சடத்துவ மாற்றேற்று சட்டம் இல்ல, சடத்துவம் அற்ற மாற்றேற்று சட்டம் என்று சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப யார் சார்பாக பாக்குறீங்களோ, வித் ரெஃபரன்ஸ் டு ஹூம், யார் சார்பாக அற்ற மாற்றேற்று சட்டத்திலிருந்து பாக்குறீங்களோ அந்த மாற்றேற்று சட்டம் என்றவர் ஒன்றில் ஆர்முடுகள் இல்லாமல் இருக்கணும் அல்லது ஓய்வில் இருக்கணும். ஓய்வில் இருந்தாலும் ஆர்முடுகள் தானே. அப்ப ஆர்முடுகள் இல்லாமல் இருப்பாரா இருந்தால் அவரை நாங்கள் சடத்துவ மாற்றேற்று சட்டம் சொல்ல போறோம். இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்று சொல்றது இங்கிலீஷ்ல. சடத்துவ மாற்றேற்று சட்டம். கவனம், வர விலக்கணங்கள்ல கவனமா இருங்கோ. MCQ கேள்வியல் வரும், வர விலக்கணம் கேப்பினம் தெளிவா இருக்கணும். கொஞ்சம் தியரியில் அதில் மெனக்கட்டு பார்த்தே ஆகும். சடத்துவம் அற்ற மாற்றேற்று சட்டம். மாற்றேற்று சட்டம் வரணும். மாற்றேற்று சட்டம். ஆர்முடுகும் தொகுதி ஒன்று சடத்துவமற்ற மாற்றேற்று சட்டம் எனப்படும். ஆர்முடுகும் தொகுதி. இப்ப நான் சொன்ன ட்ரெயின்ல இருந்து பார்க்கக்குள்ள ட்ரெயின் ஆர்முடுகள்ல போகுமாக இருந்தால் அது சடத்துவமற்ற மாற்றேற்று சட்டம். புவி தன்னைத்தானே சுழல்வதாலும் சூரியனை சுற்றுவதாலும் அது சடத்துவமற்ற மாற்றேற்று சட்டம் ஆகும். இங்க பாருங்கோ, இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சோம். பொதுவ நாங்கள் பூமி சார்பாகத்தான் பிள்ளைகள் எல்லா இயக்கங்களையும் சொல்றோம் பொதுவ. அப்ப இப்ப கேள்வி வருது, பூமி ஓய்வில் இருக்கிற ஒரு சாதனமோ உண்டு, பூமி ஓய்வில் இருக்கிற ஒரு பொருளோ பூமியின் ஆர்முடுகள் 0 கேட்டால் உண்மையில இல்லை. ஏனென்றால் பூமி, சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, பூமி சூரியனை சுத்தி, இதான் சூரியன் என்றால் நீள்வட்ட பாதையில வந்து ஒன்று இருக்கு. அப்ப ஒரு நீள்வட்ட பாதையில அல்லது வட்ட பாதையில இயங்குகின்ற பிள்ளைகள் பூமிக்கு ஆர்முடுகள் இருக்கு. நாங்க பிரதான் படிப்போம், வட்ட இயக்கத்துல படிப்போம். வட்ட இயக்கத்துல இயங்குற துணிக்கைக்கு வட்ட இயக்கத்துல துணிக்கைக்கு மையம் நோக்கி ஒரு ஆர்முடுகள் இருக்கும் படிப்போம். ஏ என்ற ஒரு ஆர்முடுகள் மையம் நோக்கி. அப்ப நீள்வட்டத்துல இயங்குற துணிக்கைக்கும் ஆர்முடுகள் இருக்க போகுது. அதாவது பூமிக்கும் ஆர்முடுகள் இருக்கு. பூமி ஒன்றும் ஓய்வில் இல்ல.
பூமி ஒன்றும் சீரான வேகத்தில் இல்லை, பூமிக்கு ஆர்முடுகள் இருக்கு. அப்படி என்றால் சரியா தியரிப்படி பார்த்தோம் என்றால் பூமியும் ஒரு சடத்துவம் அற்ற மாற்றீட்டு சட்டம். சடத்துவம் இல்லை தானே, ஆர்முடுகளுக்கு தானே. இருந்தாலும் நாங்கள் கணக்குகள் செய்யக்குள்ள பூமியின் ஆர்முடுகளை புறக்கணிச்சு பூமியை ஓய்வென்று கருதி கொண்டு பூமியின் ஆர்முடுகளை பூஜ்ஜியம் என்று கருதி கொண்டு பூமியை ஒரு சடத்துவ மாற்றீட்டு சட்டம் எடுத்துதான் நான் கணக்குகள் செய்யறேன். ஆனா உண்மையில பூமி சடத்துவ மாற்றீட்டு சட்டம் இல்லை. ஏனென்றால் வட்ட இயக்கத்தை இருக்கக்குள்ள மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் கட்டாயம் இருக்கும். அதுதான் நீங்க சொல்ல வரேன் பாருங்கோ. புவி தன்னைத்தானே சுழல்வதாலும் சூரியனை சுற்றுவதாலும் அது சடத்துவமற்ற மாற்றீட்டு சட்டமாகும். ஏனெனில் சுழற்சி இயக்கத்தில் மைய நோக்கு ஆர்முடுகள் இருப்பதனால் ஆகும். மைய நோக்கு நான் மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள். எனவே பூமியானது சடத்துவ மாற்றீட்டு சட்டம் அன்று. எனினும் கணிப்புகளை இலகுபடுத்துவதற்காக சடத்துவ மாற்றீட்டு சட்டமாக கருதப்படுகின்றது. சரி, அன்னளவாக்கம் பிள்ளைகள் அப்ராக்சிமேஷன் அன்னளவாக்கம் செய்கிறோம். பூமியை நாங்கள் சடத்துவமற்றதாக கருதுறதுக்கு இயற்கையில் உண்மையான சடத்துவ மாற்றீட்டு சட்டம் ஒன்றை பெறுவது மிகவும் கடினம். ஏன்னா எல்லாம் பூமி சார்பாக தான் இருக்க போகுது. பூமியின் மேல தான் எல்லாம் இருக்க போகுது. பூமிக்கு மேல சும்மா இருக்கிறார் என்றாலும் பூமியின் ஆர்முடுகள் அவருக்கும் பெறப்போகுது. நான் பூமிக்கு மேல ஓய்வில் நிற்கிறேன் என்றால் பூமிக்கு ஒரு ஆர்முடுகள் இருந்தால் எனக்கும் அந்த ஆர்முடுகள் இருக்கும். இப்ப ட்ரெயினுக்குள்ள ஓடுற ட்ரெயின்ல ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அவர் ட்ரெயினுக்குள்ள சும்மா தான் இருக்கிறார். ஆனா ட்ரெயினுக்கு வர ஆர்முடுகள் அவருக்கும் இருந்தானே. அதே மாதிரி பூமிக்கு மேல நான் சும்மா இருந்தாலும் பூமிக்கு வர வேகம் பூமிக்கு வர ஆர்முடுகள் எல்லாம் எனக்கும் இருக்க போகுது. அப்போ உண்மையில ஒரு சடத்துவமற்ற இயற்கையில் உண்மையான சடத்துவ மாற்றீடு சட்டம் ஒன்றை பெறுவது மிகவும் கடினம். உண்மையிலே ஆர்முடுகள் இல்லாத ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். விண்வெளியில் தனது என்ஜின் இயக்கத்தை நிறுத்தி கொண்டு இயங்கும் ஒரு விண்கலத்தை ஒப்பீட்டளவில் சிறந்த மாற்றீட்டு சட்டம் என கருதலாம். அதாவது சிறந்த சடத்துவ மாற்றீட்டு சட்டம் என கருதலாம். விண்வெளியில போய், அதாவது பூமியின் தாக்கத்திலிருந்து வெளியில போய் அந்த விண்வெளியில தன் என்ஜினை ஆஃப் பண்ணி, அதாவது எரிபொருள் முடிவுபட்ட அப்புறம் சுயாதீனமாக கொண்டிருக்கும். அதை நாங்கள் ஓரளவுக்கு சடத்துவ மாற்றீட்டு சட்டமா எடுக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்முடுகள் இருக்காது. விளங்கிச்சதோ? இது சம்பந்தமான தியரியல்ல தெளிவான அறிவை வச்சுக்கொள்ளுங்கோ. தொடர்ந்து போ. நியூட்டன் விதிகள் இனிதாம்பிலே நாங்கள் எங்களுக்கு கணக்குகள் கேள்விகள் கணிப்பீடுகள் செய்ததுக்கு தேவையான ஏரியாவுக்கு வரோம். இவ்வளவு நேரம் அதுக்குரிய வரவிலக்கணங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க. வரவிலக்கணங்களும் முக்கியம், தப்பி ஓடியலாது. நியூட்டனின் இயக்க விதிகள் சடத்துவ மாற்றீட்டு சட்டத்திலேயே உண்மையானதாகும். பாருங்க, படிப்போம் எஃப்7 எம்ஏ அப்படி இப்படிலாம் ஒரு நியூட்டன் விதி படிக்க போறோமல்லோ, அது சடத்துவ மாற்றீட்டு சட்டத்தை மட்டும்தான் செய்யலாமா. என்ன ஆர்முடுகள் அற்ற மாற்றீட்டு சட்டம், ஆர்முடுகாத ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ல வச்சுதான் செய்யலாமா. அப்ப பூமியில வச்சு செய்யலாமோ? உண்மையில செய்யலாது. ஆனா இப்ப சொன்னா நாங்க ஒரு அன்னளவாக்கம் ஒன்று எடுக்கிறோம். பூமியும் ஒரு சடத்துவமான மாற்றீட்டு சட்டம் ஒன்று எடுக்கிறோம். அந்த அன்னளவாக்கத்தின் அடிப்படையில பூமி சார்பாக பாவிக்கலாம். ஆனா அது ஒரு அன்னளவாக்கம். நியூட்டனின் முதலாம் விதி, புற விசைகள் தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்து ஓய்விலே இருக்கும். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் தொடர்ந்து தனது நேர்கோட்டு பாதையில் இயங்கிக் கொண்டே இருக்கு. பாருங்க, புற விசைகள் தாக்காட்டி ஒரு ஆள் ஓய்வில் இருக்கிறார். புற விசைகள் தாக்காட்டி ஒரு ஆள் ஓய்வில் இருக்கிறார் என்றால் அவர் ஓய்விலே இருப்பார். ஓய்விலே இருப்பார், அங்கால போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? அதனால இயங்கிக் கொண்டிருக்கிறவர் என்றால் அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பார். அதாவது நான் அப்படி ஒரு கல் எறிஞ்சு விட்டேன் என்றால் வேற விசை இல்லை என்றால் அந்த கல் போய்கொண்டே இருக்கணும். ஆனா அப்படி போறது இல்லை. என்ன காரணம்? வேற விசையில் இருக்கு. என்ன வேற விசையில் இருக்கு? நிறைய இருக்கு. வழி தடை இருக்கும். வழிக்குள்ளால போய்க்கலாம், வழியை போக விடாது, வழி தடை இருக்கும். அப்படி வேற வேற விசைகள் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் போகுமா இருந்தால் துணிக்கை இயங்கின திசையிலேயே இயங்கின வேகத்தின் பருமனிலேயே இயங்கிக் கொண்டே இருக்கு. ஓய்வில் இருந்திருந்தாருண்டா ஓய்விலேயே இருப்பார். விளங்கிச்சோ? புற விசைகள் தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்து ஓய்விலேயே இருக்கும். இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்துடன் தொடர்ந்து தனது நேர்கோட்டு பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும். நேர்கோட்டு பாதையா வளையாது, சீரான வேகம், வேகம் மாறாது. ஒரே பருமன் உள்ள வேகத்துல ஒரே திசையில ஒரே நேர்கோட்டுல போய் கொண்டிருப்பார். சரிதானே? ஏன் அந்த திசை மாற போதுன்னா விசை வாரதால. புற விசை ஒன்று பெரியக்குள்ள திசை மாறலாம். விசை என்ன வேற வந்து பாருங்க, பொருளொன்றின் மீது செயற்பட்டு அக்கணத்தில் உள்ள அதன் இயக்க நிலையை மாற்றக்கூடிய ஒன்று விசை எனப்படும். அதாவது வந்து பிள்ளைகள் நியூட்டன் முதலாவது விசை மற்ற பக்கம்.
நியூட்டன் முதலாவது விசையில சொல்றோம் ஓய்வில் உள்ள பொருள் விசை தாக்காட்டி ஓய்விலே இருக்குமெண்டு. பதின மரத்துல தான் விசை என்ன ஓய்வில் இருக்கிற ஒரு தர ஓய்வில் இருக்கிற ஒரு தர அந்த நிலையிலிருந்து மாற்ற முடியும் என்றால் இயங்க செய்ய முடியும் என்றால் அந்த இயங்க செய்கிற கணியம் விசை எனப்படும். இயங்க செய்கிற காரணி விசை எனப்படும். பாருங்க, திரும்ப பாருங்க, நியூட்டனின் முதலாம் விதியும் விசையும் ஒன்று கொண்டு தொடர்பட்ட ஒன்றில் ஒன்று மற்றது வருது. அதாவது நியூட்டன் முதலாவது என்ன சொல்லுது, முதலாவது ஒரு பகுதி சொல்லுது, முதலாவதுக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று ஓய்வில் இருக்கிறார், தொடர்ந்து ஓய்வில் இருப்பார். இயங்கிக் கொண்டிருக்கிறவர் மாறாவகத்தில் அதே திசையில இயங்கி கொண்டிருப்பார். சரி, அப்போ ஓய்வில் இருக்கிறவரை நாங்கள் ஓய்வு நிலையை மாற்றணும் என்றால் என்னன்னு சொன்னாங்களாங்க, புறவிசை தாக்காத விடத்து தான் அவர் ஓய்வில் இருப்பார். அப்ப புறவிசை ஒன்று தாக்கினால் அதுக்கப்புறம் ஓய்வில் இருக்க மாட்டார். புறவிசை தாக்கினால் ஓய்வில் இருக்க மாட்டார். இப்ப அது நம்ம மறுதலையை சொல்லுங்க பாப்போம். ஓய்வில் உள்ள பொருள் ஒன்றின் ஓய்வு நிலையை மாற்றுவதற்கு தேவையான காரணி விசை. ஒரு ஆள் ரெஸ்டில் இருக்கிறார் என்றால், ஒரு கார் சும்மா நிற்குது, அந்த கார் வலிக்கிட்டு போகணும் என்றால் ஒரு விசை ஒன்று வரும். ஒரு பந்து சும்மா இருக்குது, அந்த பந்து எங்கேயாவது போகணும் என்றால் அந்த பந்தில் ஒரு விசை ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆள் வந்து அடிச்சாதான் அந்த பந்து அங்கால போகும், இல்லாட்டி அந்த போது போவாது. பொருளொன்றின் மீது செயற்பட்டு அக்கணத்தில் உள்ள அதன் இயக்க நிலையை மாற்றக்கூடிய ஒன்று விசை எனப்படும். அதாவது ஓய்வினை அல்லது அக்கணத்தில் உள்ள வேகம். இப்ப நான் ஓய்வுகள் சொன்னேன், இது வேகத்துக்கும் பெறும். இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவற்றை இயக்க திசையில அல்லது இயக்கத்தின பெருமென்ல வேகத்தின பெருமென்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கணியம் நாங்கள் விசை என்று சொல்ல போறோம். நேரே போற ஒரு கார் திரும்புது என்று சொன்னால் ஏதோ ஒரு விசை வந்திருக்கு. 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போய் கொண்டிருக்கிற கார் 40 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கூடுது என்றால் ஒரு விசை பிரயோகிக்கப்பட்டிருக்கு. 30 கிலோமீட்டர் போர்ல கார் ஓய்வடையுதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு விசை பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அப்ப இயங்குற ஒரு துணிக்கை அதன் இயக்கத்தில் ஏதாவது மாற்றம் வரும். மாற்றம் என்ன, வேகத்தின பெருமன் மாறலாம், திசை மாறலாம். டிரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூட், பெருமன் திசை ரெண்டில் எது மாறினாலும் அங்க ஒரு விசை பாவிக்கப்பட்டிருக்கு. அப்ப விசை என்ன, ஒரு பொருளுடைய இயக்க நிலையை, அதாவது ஓய்வோ அல்லது அதன் வேகத்தையோ மாற்றக்கூடிய ஒரு காரணி விசை என்று சொல்ல போறோம். மொமெண்டம், உந்தம் என்றதை நின்று பாருங்க. உந்தம் திரும்பவும் வேற விளக்கணங்கள் பார்த்து கொண்டு போறோம் பாருங்க. உந்தம் ஒரு பொருளின் இயக்கத்தின் பெருமன் உந்தம் எனப்படும். இதன் பெருமனை பொருளின் திணிவினதும் வேகத்தினதும் பெருக்கம் தரும். திணிவினதும் வேகத்தினதும் பெருக்கத்தால் இது ஒரு காவிக்கணியம் ஆகும். பாருங்க, உந்தம் என்றது திணிவு தர வேகம், திணிவு தர வேகம், எம் தர வி. இது ஒரு காவிக்கணியம். அப்ப திசை எது வேற இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வேகத்துக்கு என்ன திசை இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு எம் என்ற திணிவு இந்த பக்கமே வீல போதுன வேகம், இவற்றை உந்தம் எழுதலாம் எம்வி. இந்த திசையில வேகத்தின திசை தான் உந்தத்தின் திசையாம இருக்கு. உந்தமும் வேகமும் ஒரே திசை, காவிக்கணியம். அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. பாருங்க, வேகத்துக்கு ms-1, திணிவுக்கு கிலோகிராம், அப்ப கிலோகிராம் ms-1 வரும். ஏன்னா அதே நேரம் கிலோகிராம் ms-1 என்றால் நான் எப்படியும் எழுதலாம் தான். ஒரு எஸ்க்கு ஒரு -2 போட்டீங்க, ஒரு எஸ் ஆல பெருக்கி விடலாம். என்ன இதான் நாங்கள் நியூட்டன். அப்ப இதை நாங்கள் நியூட்டன் செகண்ட் கூட சொல்லலாம். உந்தத்துக்கு கேஜி ms-1 என்றது ஒரு அலகு, இன்னொன்று நியூட்டன் செகண்ட் என்றது இன்னொரு அலகு. பரிமாணத்தை பாருங்க, கேஜிக்கு எம், இவருக்கு எல் t-1, mlt-1 என்பது உந்தத்தின் பரிமாணமாக இருக்கு. பரிமாணம். அதை வச்சுக்கொண்டு இரண்டாவது விதிக்கு வருவோம். பொருளொன்றின் மீது உள்ள உந்த மாற்ற வீதமானது அதில் செயற்படும் சமப்படுத்தப்படா விசைக்கு நேர்மீது சமனாகவும் அதன் திசையிலும் இருக்கும். ஒன்னொண்டா பாப்போம் இது என்ன சொல்லுது. இங்க பாருங்க, முதல்ல இந்த சமப்படுத்தப்படா விசை என்றதை பாருங்க. இந்த பொருள்ல இந்த பக்கமாக 10 நியூட்டன், இந்த பக்கமாக 4 நியூட்டன் என்றால் சமப்படுத்தப்படாமல் இருக்கிற விசை எவ்வளவு கேட்டால், அதாவது விளைவுள் விசை எவ்வளவு கேட்டீங்கள் என்றால் 6 நியூட்டன் என்று அர்த்தம். 10 நியூட்டன் 4 நியூட்டன் எதிராக தாக்கிக்குள்ள 10 4 விளைவுள் விசை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்று சொல்றது. விளைவுள் விசை அதைத்தான் நாங்கள் சமப்படுத்தப்படாத விசை என்று சொல்றோம். ஏனென்றால் இதுல 10 நியூட்டன் எதிரெதிராக தாக்கினால் இதுக்கு விளைவுள் இல்லை, இதுக்கு விளைவுள் இல்லை. விளைவுள் இல்லாட்டி உந்தம் மாறாது. அப்ப விளைவுள் விசை எல்லாம் எங்கட விரவிலக்கணம் இருக்குது பாருங்க. சமப்படுத்தப்படாத விசைக்கு நேர்விதி சமனாகவும் இருக்கு. அப்ப என்ன சொல்லினோம் என்றால், இங்க பாருங்க,
துணிக்க எம் என்ற துணிக்க எம் என்ற துணிவுள்ள துணிக்க இதுல யூ என்ற வேகத்துல போகக்குள்ள நீங்கள் எஃப் என்ற விசையை கொடுக்குறீங்க. அந்த எஃப் என்ற விசையோடையே தொடர்ந்து போகுது. இதுலயே வந்து எஃப் என்ற விசை இருக்கு, அதே துணிவு. இப்ப வேகம் வி என்றால் பாஜி பாருங்க, மீதுள்ள உந்த மாற்ற வீதமானது அதில் செயற்படும் சமப்படுத்தப்படா விசைக்கு நேர் வீத சமன். இங்க டி சமன் சைவர், டி சமன் டி என்றால் விசையானது நேர்வீத சமன் உந்த மாற்றம் டெல்டா எம்வி டி. உந்த மாற்ற வீதம், உந்த மாற்ற வீதம் அதாவது உந்த மாற்றத்தின் நேரம். அதை வடிவாளது என்றால் நேர்வீத சமன் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் கீழே டி. இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் கீழே டி. ஏன் கீழே டி? உந்த மாற்ற வீதம் சொன்னவர். வீதம் சொன்னால் நேரத்தோட மாறுறது. உந்த மாற்றம் இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு உந்த மாற்றம் வந்தது. அப்ப அந்த உந்த மாற்றத்தை நேரத்தால பிரிச்சாதான் உந்த மாற்ற வீதம் பெறும். இதுதான் உந்த மாற்ற வீதம். இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம் கீழே நேரம் உந்த மாற்ற வீதம். விசைக்கு நேர்வீத சமன். சமன் இல்ல, சமன் இல்ல, நேர்விகித சமன். சரி, நியூட்டனின் இரண்டாம் விதியிலிருந்து எஃப் சமன் எம்ஏ பெறும். கேள்விப்பட்டிருப்பீங்களா? எஃப் சமன் எம்ஏ என்பது விசை சமன் தெளிவு தர ஆர்முடுகள். எஃப் சமன் எம்ஏ விசை சமன் தெளிவு தர ஆர்முடுகள். பாருங்க, திருப்பி இருக்கா பாருங்க, அது என்ன மாதிரி என்று. இப்படி ஒரு கோட்டில் துணிக்க இதுல யூவோட போகுது, இதுல வியோட போகுது. எஃப் என்ற விசை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கு. நான் சொன்னா நாங்கள் படங்கள் கிடைக்கல எப்பவுமே விசை துணிக்கையில தொடுற மாதிரி கீறுவோம், வேகம் ஆர்முடுகள் துணிக்கை பக்கத்துல கீறுவோம். இதுல டி சமன் சைவர், இங்க டி சமன் டி. பாருங்க, எஃப் நேர்வீத சமன் உந்த மாற்ற வீதம். எஃப் நேர்வீத சமன் இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம் நேரம். இந்த உந்தம் மாறிலியா இருக்கபடியால் அவரை வெளியில் எடுத்துடுவோம். எம் எடுத்தீங்கள் என்றால் விசாய யூவின்கள் டி, விசாய யூவின்கள் டி. விசாய யூவின்கள் டி என்றது என்ன சொல்லுங்க? வேகமாற்ற வீதம் என்ன? இறுதி வேகம் ஆரம்ப வேகம் நேரம். அதை வேகமாற்ற வீதம் என்ன? ஆர்முடுகள். பிறகு எஃப் ஆர்முடுகள் போடும். இப்போ உங்களுக்கு எஃப் சமன் எம்ஏ வரை இல்லை, எஃப் நேர்வீத சமன் எம்ஏன்னு தான் வருது. அப்ப இதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் சமனாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப எக்ஸ் நேர்வீத சமன் y என்றா பிள்ளைகள், எக்ஸ் நேர்வீத சமன் y என்றால் முதல் நேர்வீத சமன் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. ரெண்டு கணியங்கள் நேர்வீத சமன் என்றால் ஒரு கணியம் ஒரு பெர்சன்டேஜால் ஒரு சதமானத்தால கூடியக்குள்ள அதே சதவீதத்தால மற்றதும் கூடும். எக்ஸ் 10 வீதம் கூடினால் வையம் 10 வீதம் கூடும். எக்ஸ் 50 வீதம் கூடினால் வையம் 50 வீதம் கூடும். எக்ஸ் 20 வீதம் குறைஞ்சால் வையம் 20 வீதம் குறையும். இதைத்தான் நேர்விகித சமன் என்று சொல்றது. ப்ரொபோஷனல் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ப்ரொபோஷனல் நேர்விகித சமன். சரி, அப்ப இது எப்படி எழுதுற? எக்ஸ் நேர்விகித சமன் y. இதை சமன்பாடை மாத்தணும் என்றால் எக்ஸ் சமன் என்று போட்டு ஒரு மாறிலி ஒன்றை போட்டு தான் எழுத வேண்டி இருக்கும். எக்ஸ் சமன் KY என்று தான் எழுதலாம் ஒழிய நேரடியாக எக்ஸ் சமன் y என்று எழுத இயலாது. சரியோ? அப்ப இவர் வருவார் எஃப் சமன் KMA என்று தான் வருவார். எங்கட நேர்விகித சமனை சமனாக்குறதுக்கு ஒரு மாறிலியை உள்ள கொண்டு. ஆனால் நாங்கள் எஃப் சமன் KMA என்று பாவிக்கிறது இல்லையே, நாங்கள் எஃப் சமன் MA என்று தானே பாவிக்கிறோம் நாங்கள். அப்ப எப்படி எஃப் சமன் KMA எஃப் சமன் MA ஆயிடுச்சு என்றால் வடிவா கவனிங்கோ, நாங்கள் ஒரு வரவிலக்கணம் கொடுக்க போறோம். என்ன வரவிலக்கணம் என்றால் 1 கிலோகிராம் திணிவை வடிவா பாருங்க, 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ட் ஆர்முடுகள் ஆர்முடுகளுக்கு உட்படுத்தக்கூடிய விசை 1 நியூட்டன் என, 1 நியூட்டன் கேபிட்டல் என்னால குறிக்கிறது என வரையறுக்கப்படும். இப்படி ஒரு வரவிலக்கணத்தை புதுசா கொண்டு வர முடியல. நியூட்டன்
நியூட்டன் விதியின் அடிப்படையில் ஒரு வரவிலக்கணத்தை கொண்டு வரோம். விசை என்றதை அளக்கிறதுக்கு ஒரு அளவீடு நியூட்டன் என்ற அளவிட்ட கொண்டு வரோம். நியூட்டன் ஒரு மெஷர்மெண்ட் வருது, அளவீடு. நியூட்டன் ஒரு ஆளுன பெயர், சரி, அந்த பேர்ல ஒரு அளவீடு. இப்போ உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை அளக்கிறதுக்கு செல்சியஸ் பேர் இருக்கு, ஒரு ஆளுன பேர். ஃபாரன்ஹைட் பேர், ஒரு ஆளுன பேர். அதே மாதிரி விசை அளக்குறது, விசையை பற்றி கூட ஆராய்ச்சி நியூட்டனா இருக்கிறதால விசை அளக்கிறதுக்கு அவட்ட பேர்ல ஒரு அளவீட்டை கொண்டு வரோம். அப்ப அந்த அளவீட்டு எப்படி வரையறுக்கிறோம் என்றால் 1 கிலோகிராம் திணிவை 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆர்முலருக்கு கொண்டு போகக்கூடிய விசையை 1 நியூட்டன் என வரையறுப்போம். வரையறுத்தா செல்லோ, திருப்பி இங்கே போட்டு பாருங்க. 1 நியூட்டன் சமன் கே 1 கிலோகிராம் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரிதானே? அப்ப பாருங்க 1 நியூட்டன் சமன், இங்க எல்லாம் இலக்கங்கள் ஒன்றே வருது, கே இருக்குன்னு பாருங்க, வித்தியாசமா எழுதுறேன். இங்கால 1 இருக்குது, இங்கால கே இருக்குது. அழகா பாருங்க, இங்கால நியூட்டன் இருக்குது, இங்கால கேஜி -2 இருக்கு. சரி, ஒன்று பாருங்க, 1 இங்கால கே 1 முதல் கணியங்களை பெருக்குங்க. அழகா விட்டுட்டு கணியங்களை பெருக்குங்க. கே 1 கே என்று வரும். அழகா பாருங்க, இங்கால நியூட்டன் இருக்கு, இங்கால இந்த கேஜி இருக்குது, -2 இருக்கு. சரிதானே? அப்ப நியூட்டன் என்ற அழக அவன் கேஜி -2க்கு சமப்படுத்தி விடணும். அதான் நியூட்டன் பரிமாணமும் mlt-2 ஆக்கி விடணும். அப்ப நியூட்டன் என்ற அலகு kg ms-2, அதன பரிமாணம் mlt-2 என்றால் இந்த அலகும் சமனல்லோ. அப்ப k அலகு இல்லாமல் போயிடும். அப்ப k என்பது அலகுகள் அற்ற, பரிமாணங்கள் அற்ற ஒரு மாறிலியாக வருது. நான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் என்று சொல்றது. பரிமாணங்கள் அற்ற, அலகுகள் அற்ற ஒரு மாறிலி. அந்த மாறிலியின் பரிமாணம் என்ன வேற போக சொல்லுங்க பாப்போம். பாருங்க, இது ரெண்டும் வெட்டுப்பட்டால் k சமன் 1. அலகு இல்லை, அலகு இல்லை. அலகுகள் அற்ற, பரிமாணங்கள் அற்ற ஒரு மாறிலியாக கே வருமங்களுக்கு கே சமன் 1. திருப்பி பாருங்க ஒருக்கா. எஃப் எங்களுக்கு வரவிலக்கணம் சொல்லுது, எஃப் என்றது விசை என்றது உந்த மாட்டு வீதத்துக்கு நேர்வீத சமன். இறுதி உந்தம் ஆரம்ப உந்தத்துங்கள் நேரம் திணிவு மாறாதான இல்லை. இங்கே இருந்த திணிவு தான் இங்கேயும் இருக்க போகுது. எம் தான். அப்ப எம் தூக்கி வெளியில விடுவோம். விசாய யூவின்கள் டி. விசாய யூன்றது வேகமாற்றம். வேகமாற்றத்துங்கள் நேரம் என்றது அதுதான் ஆர்முடுக MA. அப்ப எஃப் நேர்வீத சமன் MA என்று வருது. சொல்லித்தந்த நான் உங்களுக்கு நேர்வீத சமனை சமனாக்கணும் என்றால் ஒரு மாறிலியை போட்டு தான் சமனாக்க. எக்ஸ் சமன் KY என்று தான் பெறும். எக்ஸ் நேர்வீத சமன் Y என்றால் எக்ஸ் சமன் KY. அப்ப அதே மாதிரி இங்கேயும் எஃப் நேர்வீத சமன் MA என்றால் எஃப் சமன் KMA என்று மாத்துவோம். அந்தளவத்தோட நிக்கணும் இருக்கா. இப்ப ஒரு வரவிலக்கணத்தை கொண்டு வந்து பூத்துறோம். அதுக்குள்ள என்னண்டு 1 கிலோகிராம் திணிவை 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆர்முடுகளுக்கு உட்படுத்தக்கூடிய விசையை 1 நியூட்டன் என்று சொல்லி ஒரு அளவிட்ட கொண்டு வரோம். நியூட்டன். அப்போ 1 நியூட்டன், எஃப்க்கு பதிலாக 1 நியூட்டனை போடுவோம். இங்க கே என்றது ஒரு மாறிலியா இருக்கட்டுக்கு, எம் என்றதுக்கு 1 கிலோகிராம், ஏ என்றதுக்கு ஒரு ms-2. இப்ப பாருங்க, இங்கால இப்ப 1 நியூட்டன் இருக்குது, இங்கால கேயும் அலகுகளை பாத்தீங்கன்னா kg ms-2. அப்ப நாங்க இந்த கே அலகுகள் இல்லாம பண்றதுக்கான என்ன செய்யறோம் என்றால் நியூட்டன் என்றதும் kg ms-2 என்றதும் ஒரே அலகுன்னு சொல்லி வரையறுக்கிறோம். வரையறுத்த உடனே எங்களுக்கு கே அலகுகள் இல்லாம போ கே சமன் 1 என்று வரும். அலகுகள் இல்லாத ஒரு மாறிலியாக கே சமன் 1 என்று வரும். அதுக்கு பிறகு கே சமன் 1 கொண்டு அங்க போட்டோம்னால் அலகுகளும் இல்லை என்றபடியால் எஃப் சமன் MA. விளங்கிச்சதோ? எஃப் சமன் MA. விளங்குதானே? இப்படித்தான் எஃப் சமன் MA வரையறுக்கப்பட்டிருக்கு. ரைட்? பாருங்க, இப்ப விசையை அளப்பதற்கு பயன்பட நியூட்டன் அளவு. நான் இப்ப சொன்ன மாதிரி கே சமன் 1 ஆகுமாறு விசையின் அலகு நியூட்டன் வரையறுக்கப்படுகின்றது. 1 கிலோகிராம் திணிவு உள்ள பொருள் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஆர்முடுகளை ஏற்படுத்தவல்ல விசை 1 நியூட்டன் ஆகும். இவ்வகையில் கே சமன் 1 ஆகும் போது எஃப் சமன் MA. இதுதான் நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தின விஷயம். கணத்தாக்கண்டதுக்கு விரும்பல. இப்ப நான் உந்தம் பார்த்தினாங்க, உந்தத்தின் அடிப்படையில் எஃப் சமன் MA எடுத்து காட்டினாங்க நியூட்டன் 2ஆம் விதியை பாவிச்சு. இனி நாங்கள் கணத்தாக்கு என்று சொல்லப்படுற வரவிலக்கணத்துக்கு வருவோம். ஒரு பொருளின் உந்த மாற்றம் கணத்தாக்கு எனப்படும். உந்த மாற்ற வீதம் தான் விசை, இது உந்த மாற்றம் பாருங்க கணத்தாக்கு எனப்படும். ஒரு பொருளின் மீது மிகச்சிறிய நேரம் டெல்டா டியில்
F எனும் மாறா விசை செய்யப்படுகின்றது நிறைய இடத்துல இந்த கணத்தாக்குன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, கிரிக்கெட் விளையாடக்குள்ள பால் வருது என்றால் பட்டால் அடிக்கக்குள்ள அந்த பாலுக்கு பெரிய ஒரு விசை கொடுக்க போகுது. பட்டால விசிக்கு அடிக்கக்குள்ள பிள்ளைகள் பால்ல ஞாபகமான பெரிய விஷயம்னு போகும். ஆனால் அந்த பந்தும் அந்த பேட்டும் தொடுகையில் இருந்த நேரம் எவ்வளவு சொல்லுங்க, சரியான குறுகிய ஒரு நேரத்துக்கு என்ன மில்லி செகண்ட் கணக்குல தான் தொடுகையில் இருந்திருப்பேன். பந்தும் பேட்டும் தொடுகையில கன நேரம் இருந்தவையோ இல்ல என்ன பிடிச்சு தள்ளி கொண்டு போனது பேட் இல்லையே, ஒரு அடி. அப்ப அடி விழுந்த கணம் எவ்வளவு சொல்லுங்க, குறுகின நேரம் உண்டு. அப்போ குறுகின நேரத்துல பெரிய விஷயம் பாவிக்கக்குள்ளதான் நாங்க இந்த கணத்தாக்குன்னு சொல்லி அதிகம் பாவிக்கிறது. யாராவது ஒரு ஆளுக்கு போய் காதை பத்தி அரைஞ்சிங்களா அந்த இடத்துல கணத்தாக்குன்னு சொல்லலாம். ஏன் காதை பத்தி அரைறது இப்படி தள்ளி கொண்டு போறது இல்லை, பல்லாரண்டோர் அடி. பல்லாரண்டோர் அடி விளைக்குள்ள அந்த அடி விழுந்த கணத்துல குறுகின நேரத்துல பெரிய விஷயம் விளைக்குள்ள கணத்தாக்கு. ரெண்டு துணிக்கைகள் மோதைக்குள்ள, ரெண்டு வாகனங்கள் ஆக்சிடென்ட் படையக்குள்ள குறுகின நேரத்துல பெரிய ஒரு விஷயம் ஆளுக்கால் கொடுக்க போறோம். என்ன பிள்ளைகள், இதைத்தான் நாங்கள் கணத்தாக்குன்னு சொல்றோம். விளங்குதோ? பாருங்க, அப்ப பாருங்க, ஒரு பொருள் மீது மிகச்சிறிய நேரம் டெல்டா டியில் F எனும் மாறா விசை செய்யப்படுகிறது. பாருங்க, இதுதான் டெல்டா டி. ஆனா என்னண்டா விசைய பாதிகளா பிள்ளைகள், இப்ப நாங்க பட்டால ஒரு பந்துக்கு அடிக்கக்குள்ள சொல்லுவாங்க ஒரு மில்லி செகண்ட் நேரத்துக்கு அது ரெண்டும் தொடுகையில இருந்து, அந்த தொடுகையில இருந்த ஒரு மில்லி செகண்ட் நேரம் வரைக்கும் ஒரே விசை பயன்படாது பிள்ளைகள். முதல் பந்து மெல்ல 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 போய் தொடும். நல்லா ஜூம் பண்ணி அதை நீங்க ஸ்லோ மோஷன்ல போட்டு பாத்தீங்கள் என்றால் பந்து மெல்ல 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 போய் தொடும். தொட்டு இறுக்கி அடிபட்டு பிரம போ. அப்ப அந்த விசையின பெருமனை பாத்தீங்கள் என்றால் அது ஒரு சீரான விசையா இருக்காது. ஆரம்பத்துல சின்ன விசையா வலிக்கிட்டு அடி பலமையா விழுற கணத்துல பயங்கர விசையா கூடி பிறகு குறையும். முந்தின படங்கள்ல பார்த்துருப்பீங்க பிள்ளைகள், ஹீரோ வில்லனுக்கு அடிக்கக்குள்ள காட்டுவான், வில்லன் அப்படி அடிக்கிற கணத்துல இருந்து ஸ்லோ மோஷன்ல காட்டுவான், மெல்ல மெல்ல மூஞ்சி எல்லாம் விகாரம் அடைஞ்சு அங்கே போய் விழுவார். அப்ப அடிக்க அந்த படுற கட்டத்துல பட தொடங்கியக்குள்ள விசை குறையும், கை ஆழமா இறங்கியக்குள்ள விசை கூடி கொண்டு போய் பிறகு கை விடுபடையக்குள்ள விசை குறையும். அப்ப கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஷேப் இல்லாமலே விசை போகும். சீரான விசையில அடிக்கிற இல்லையா ஆக்களுக்கு. பெரும்பாலும் கணத்தாக்கு வர சந்தர்ப்பங்கள் எல்லாம் விஷயங்களுக்கு சீரான விஷயம் இருக்காது. அப்ப என்ன செய்யறேன்டா, இதுல ஒரு சராசரி விஷயம் ஒன்று எடுக்க வேண்டி வரும். சரிதான்? அப்ப இதுக்கு ஒரு சராசரி விஷயம் எடுக்க வேண்டியிருக்கும். F average எடுத்து போட்டு தான் கணத்தாக கால்குலேட் பண்ண வேண்டி வரும். சராசரி எப்படி காண்றது உங்களுக்கு தேவையில்லை, அது மேத்ஸ். இதுல சராசரி காண்றது கொஞ்சம் மேத்ஸா இருக்கு. வளைகோடு இல்லோ, ஒரு வளைகோட்டுன்னு சராசரி காண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்ப அதை மேத்ஸ்காரங்க பார்த்துக் கொள்வாங்க. எங்களுக்கு தேவை இதுக்கு ஒரு சராசரி எடுக்கலாம். அந்த சராசரி விசை தர அதுக்கு அடுத்த நேரம் டெல்டா டி நேரம். இதை நான் என்ன செய்ய போறேன் என்றால் இதுக்கு சர்வசமன் சொல்ல போனது என்றால் டெல்டா டி நேரத்துக்கு F என்ற விசை தொடர்ந்து தாக்கின மாதிரி. உண்மையில F என்ற விசை தாக்க இல்லை, விசை கூடி குறைஞ்சிருக்குது. ஒரு சராசரியை கண்டுட்டு சராசரி மாறாமல் தாக்கின மாதிரி ஒரு கருதுகோள் எடுத்துக்கொண்டு தாக்கின விசை தர நேரம் தான் கணத்தாக்கு என்று வரையறுக்கிறோம். தாக்கின விசை தர நேரம் தான் கணத்தாக்கு என்று வரையறுக்கிறோம். இது ஒரு வரவிலக்கணம். அப்ப இங்க இப்படி விசை மாறைக்குள்ள என்ன செய்யறது, சராசரி விசை எடுத்து போட்டு F average பாருங்க, F average FAVG என்பது average சராசரி தர அதுக்கு அடுத்த நேரம். இதைத்தான் I கணத்தாக்கு இம்பல்ஸ் என்றதால் I என்று குறிக்கிறாங்க. I சமன் F தர டெல்டா டி என்று போடுறோம். விளங்கிச்சோ? அழகா பாருங்க, இவர் நியூட்டன், இது செகண்ட், அப்ப நியூட்டன் செகண்ட். அல்லது நியூட்டன் நாங்கள் மாத்தினோம் என்றால் நியூட்டன் kg ms -2, இன்னொரு செகண்டுக்கு டெல்டா டி செகண்ட்ல வரைக்குள்ள kg ms -1 வரும். அப்ப இது அல்லது இதுன்றதான் இந்த அடையாளம். ஒன்றில் ns பாவிக்கலாம் அல்லது kg ms -1 பாவிக்கலாம். கணத்தாக்குக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு அளவுகிட்ட பாவிச்சு கொள்ளலாம். நம்ம கணத்தாக்கு கணிக்கிறது அப்படி விசை தர நேரம். விசை தர நேரம் மாறா விசை டெல்டா டி நேரத்துக்கு பாவிக்கப்பட்டதாக கருதி அந்த மாறா விசை தர டெல்டா டி. விசை மாறிக்கொண்டிருந்தால் அதுக்கு ஒரு சராசரி இருக்கணும், சராசரியால பெருக்கும். டெல்டா டி தர சராசரி விசை. விளங்கிச்சதோ? கணத்தாக்கு உந்தம் என்பவை ஒரே அலகையும் ஒரே பரிமாணத்தையும் கொண்டு பாருங்க. உந்தத்துக்கு நாங்கள் சொன்னாங்க kg ms -1, கணத்தாக்குக்கும் kg ms -1 சொல்றோம். ஆக உந்தம் கணத்தாக்கும் ஒரே பெரும். ஏன்னா கணத்தாக்குன்னா என்ன, உந்த மாற்றம். உந்தத்தில் ஏற்படுற மாற்றம் தான் கணத்தாக்கு என்றால் உந்தமும் கணத்தாக்கும் ஒரே அலகு ஒரே பரிமாணமா இருக்கும். விசையின் திசையை கணத்தாக்கின் திசையாக கொள்ளப்படும். விசையின் திசை இப்ப பாருங்க பிள்ளைகள், இங்க பாருங்க, நாங்கள் ஏற்கனவே நியூட்டன் இரண்டாம் இருந்திருந்தாங்க F சமன்
எம்ஏ என்று எடுத்துனாங்க. அதாவது உந்த மாற்றத்திங்கள் நேரம். அவங்களுக்கு வரப்போ எஃப் சமன் பாருங்க, படத்துக்கு போட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த பக்கத்துல ஒரு துணிக்க யூவோட வருது. யூவோட வரைக்குள்ள இவருக்கு ஒரு கணத்தாக ஐ ஒன்று ஒரு கணத்துல ஒரு ஒரு இடத்துல பாவிக்கப்படுது. இப்படி ஒரு பெரிய துணிக்கு ஒன்று வரைக்குள்ள இதுல சின்ன ஒரு கல் ஒன்று வந்து அடிபட்டு போச்சு. கல் ஒன்று அடிபட்டு அந்த கல் விழுந்து போச்சு. ஆனா அந்த கல் அடிபடைக்குள்ள அந்த கல் அந்த பெரிய துணிக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. அந்த பெரிய பலூனோ என்னோ அந்த பெரிய ஒரு ஒரு கணத்தாகணும் வந்து ரெண்டு பேரும் அதுல அடிபடினும். ஒன்றோட ஒன்று அடிபடுது என்றால் ஒன்று கொண்டு விசை கொடுக்குது. ரைட், விசை கொடுக்குதுன்னா அதில் கணத்தாக இருக்க போகுது. அப்போ அந்த கணத்தாக ஐயன் கொடுக்கும். அதே நேரம் இந்த பெரிய துணிக்க சின்ன துணிக்கையிலேயும் ஐயன் கணத்தாக கொடுத்துருக்கு. அது சின்ன துணிக்கையில தாக்குறது. நான் சின்ன துணிக்கையை ஆராய்ச்சி செய்யலை, இப்ப பெரிய துணிக்கையை மட்டும்தான் ஆராய்ச்சி செய்யறேன். ரைட், அப்போ கணத்தாக்க முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பெரிய துணிக்கான வேகம் மாறி இருக்கத்தானே வெளியில் வேணும் என்றால் இடையில் ஒரு விசையில் பாவிக்கப்பட்டது. விசை பாவிக்கப்பட்டிருக்கு. விசை பாவிக்கப்பட்டதால எங்கட வேகம் மாறிடுது. சரி, அப்ப நாங்கள் எழுதுவோம் இவருக்கு எஃப் என்ற விசை, இந்த இடத்துல எஃப் என்ற விசை தாக்கப்பட்டிருந்தால் எஃப் சமன் இறுதி வேகம், இறுதி உந்தம், ஆரம்ப உந்தம், அதுக்கு அடுத்த நேரம். அப்ப இந்த எஃப் சமன் எஃப் தர டெல்டா டி என்பது எம்வி சாய எம்யூ கொண்டு வருது. உந்த மாற்றம் என்பது எஃப் தர டி. கணத்தாக்கு என்னென்னு வரையறுத்தினாங்க, உந்த மாற்றம் தான் கணத்தாக்குன்னு வரையறுத்தினாங்க. அப்ப இந்த எம்வி சாய் எம்யூ என்பது உண்மையில் அதுக்குரிய சரியான பேர் கணத்தாக்கு. அப்ப இவருக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம் ஆனால் ஐ சமன் டெல்டா எம்வி, அதாவது எம்வி சாய் எம்யூ தான் ஐ. எனவே இதில் கொண்டு ஐய போட்டீங்கன்றால் எஃப் தர டி தான் ஐ, அதுதான் எம்வி சாய் எம்யூ. ஒன்று பாருங்க, எஃப் தர டி தான் ஐ, அதுதான் எம்வி சாய் எம்யூ எழுதலாம். அதுதான் சொல்லியிருக்கேன் பாருங்க. எஃப் என்றது இது, ஆக எஃப் தர டி தான் எம்வி சாய் எம்யூ, ஆனால் ஐ சமன் எம்வி சாய் எம்யூ. எனவே கணத்தாக்கும் உந்த மாற்றமும் சமன் ஐ சமன் டெல்டா எம்வி. இப்போ கணத்தாக்குனது ரெண்டு வகையா நாங்கள் வரையறுக்கலாம். ஒன்று உந்த மாற்றம் தான் கணத்தாக்குன்னு சொல்லலாம், அல்லது விசை தர நேரம் கணத்தாக்குன்னு சொல்லலாம். விசை தர நேரம் கணத்தாக்கு. விசை நேர வரைவு, நேர அச்சுடன் ஆக்கம் பரப்பு, கணத்தாக்கு அல்லது உந்த மாற்றத்தை தரும். இங்க பாருங்க, இதுல சொன்னேன் விசை நேர வரைவு. இது என்ன? விசை நேர வரைவு. அப்ப எஃப் தர டி என்றால் இது என்ன பரப்பு தானே, இது டெல்டா டி, இது எஃப் என்றால் இந்த செவ்வகத்தின் பரப்பளவு என்ன சொல்லுவோம்? எஃப் தர டெல்டா டி. ஆக விசை நேர வரைவில் எங்களுக்கு வரைவினால் அடைக்கப்படும் பரப்பளவு, அச்சுகளாலும் வரைவுகளாலும் அடைக்கப்படும் பரப்பளவு, இங்க பாருங்க இதுல ஷேட் பண்ணி காட்டியிருக்கும், இந்த பரப்பளவு தான் கணத்தாக்கு. தியரி கேள்விகள் வரும், எம்சிக்யூ வரும், கவனமா இருக்கணும் இதுல. அடுத்தது ஏகபரிமாண உந்த காப்பு தத்துவம், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் சொல்றது. ஏகபரிமாண உந்த காப்பு தத்துவம் பாருங்க, தரப்பட்ட திசையில் புறவிசைகள் தாக்காத விடத்து தொகுதி ஒன்றின் தரப்பட்ட திசையில் மொத்த உந்தம் காக்கப்படும். அதாவது தரப்பட்ட திசையில் மோத முன் மொத்த உந்தமும் மோதிய பின் மொத்த உந்தமும் சமம். பிள்ளைகள் ஒரேடியா எல்லா தியரியும் பார்க்கணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. குட்டி குட்டி தியரிகள் இவ்வளவு தியரியும் டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டோம்னா கணக்குகள் செய்ய சுவம். அதனால எல்லா தியரியும் ஒரேடியா செய்து போறேன், எல்லாம் சேர்த்து கடைசியில கணக்கு செய்வேன். எல்லாம் சேர்த்து நாங்கள் இதுல ஏராளமான கணக்குகள், கடைசி ஏராளமான கேள்விகள் செய்வோம். முதல் தியரியில பார்த்து கொண்டு போவோம், அப்பதான் எங்களுக்கு தியரி இருக்கு கணக்கு செய்யறதுக்கு. இப்ப பாருங்க, ஒரு துணிக்கு M1 என்று வைப்போம். இவர் U1 என்ற வேகத்தோட வார, இது M2, இது U2 என்ற வேகத்தோட போகுது. நாங்கள் வைப்போம் U1 பெரிது U2 என்று, அதாவது U1 கூட இவர் கலைச்சி கொண்டு போறேன். கலைச்சி கொண்டு போய் என்ன செய்யணும்னா அடிபட போறார், பின்னால போய் மொத்துப்பட போறார். அப்ப அடிபட்டா பிறகு அடிபடைக்குள்ள பாத்தீங்கன்னா ஆளுக்கால் ஒரு விசை வரும். இங்கால இங்கால ஆளுக்கால் ஒரு விசையோ கணத்தாக்கும், விசையும் கணத்தாக்கும் தான் எஃப் தர டி தானே கணத்தாக்கு. அப்போ விசையன்னு குறிக்கலாம், இல்லை கணத்தாக்குன்னு குறிக்கலாம். பொதுவாக நாங்கள் மொத்தல்ல கணத்தாக்குன்னு குறிச்சு கொடுறாங்க. இஞ்சாலை ஒரு ஆய் இஞ்சாலை ஒரு ஆய் நடக்கும். அதாவது இந்த M1 துணிக்க அவருக்கு ஒரு ஐய கொடுக்கும், M2 துணிக்க M1க்கு ஒரு ஐய கொடுக்கும். ஆளுக்கால் மாறி மாறி இடிச்சு கொள்வேன்.
ரெண்டு பேர் போய் இடிபட்டா பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் நோ தானே. ரெண்டு பேருக்கும் நோ தானே. ஒரு ஆளுக்கு மட்டும் நோ இல்லையே. ரெண்டு பேர்ட்ட மண்டையும் முடிபட்டா சரி, ஃபுட்பால் விளையாடைக்குள்ள ரெண்டு பேர் ஹெட் பண்ண போய் ரெண்டு பேர்ட்ட தலை இடிபட்டு விட்டுமே, யாருக்கு நோவும்? ரெண்டு பேருக்கும் நோவும். சில வேளை ஒரு ஆள் நோக்கு பரிச்சயப்பட்ட ஆளாக இருப்பார், அதில் கண்டுகொள்ளாம போவார். மற்றொரு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத ஆளாக இருப்பார், அதில் விழுந்து சுருண்டு போய் கிடப்பார். ஆனால் உண்மையில் ரெண்டு பேருக்கும் ஒரே இடி தான், நோண்டே தான் இருக்கும். ரைட். அப்போ ஐ. அதுக்கு பிறகு ஃபுட்பாலில் இன்னொரு விஷயம் நடக்கிறது இல்லோ, சாடி ஆடிப்பட்டாலும் சில பேர் விழுந்து உருண்டு கிடப்பாங்க, நடிக்கிறது. அது வேற பிரச்சனை. நான் சொல்ல ஜென்யூனா விளையாடைக்குள்ள, ஜென்யூனா இடிபடைக்குள்ள ரெண்டு பேருக்கும் தலையில ஒரே அளவு நூத்தாம் பெறும். அதனால ஐ. ரெண்டு பேருக்கும் ஒரே கணத்தாக்க ஒரே விசை. அடிபட்டா பிறகு ரெண்டு பேரும் வேற வேற வேகத்திலாம் போவினோம். இடையில ஒரு விசை தாக்கிட்டு, விசை தாக்கின அந்த விசை தாக்குற தருணத்துல அவன் வேகம் மாறி இருக்கும். இப்ப நாங்கள் எழுதுவோம் இவட்ட வேகம் v1 என்று எழுதுவோம், இவட்ட வேகம் v2 என்று எழுதுவோம். சரியோ? ரைட். முதல்ல உந்த காப்பு விதி என்ன சொல்லுதுன்றத பா. உந்த காப்பு விதி முதலாவது நீங்கள் செக் பண்ணணும். இந்த கணத்துல இருந்து அந்த கணம் வரைக்கும் வேற விஷயம் ஏதாவது நடுவில் தாக்கினது உண்டு. வேற விஷயம் ஒன்றும் தாக்கல. இவ ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள தாங்க அடிபட்டவை ஒழிய வேற இன்னொரு ஆள் வந்து அடிக்கல தானே. அந்த ரெண்டு பேரும் தானே தங்களுக்குள்ள தாங்க அடிபட்டு கொண்டவே. புறவிசை இல்ல. புறவிசை இல்லாத விடத்து தொகுதி ஒன்றின் தரப்பட்ட திசையில் மொத்தம் தான் காக்கப்படும். இந்த புறவிசை இல்லாத விடத்துன்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சில பேர் கேட்பீங்க நிறைய இருந்திருக்கும் தானே. நிறைய பிள்ளைகள் இதுக்கு செங்குத்தா வரப்போஸ். அப்ப நாங்க கருதுற திசைக்கு செங்குத்தாக ஏதாவது விஷயம் இருந்திருந்தால் அதை நாங்க கருத தேவையில்லை. ஏன்னா நான் கருதுனம் இப்படி கிடையாதுன்னு கருதுனம் கிடையக்கம் தானே இது. அப்ப அதுல நிறைய அல்லது மறுதாக்கம் அப்படி ஏதாவது செங்குத்தான விசைகள், அதாவது இந்த திசைக்கு செங்குத்தான திசையில் ஏதாவது விசைகள் இருந்திருந்தால் அந்த விசைகளை கருத்தில் கொள்ள தேவையில்லை. ஏன் நான் உங்களுக்கு காவி பிரிப்பிட சொல்லி தந்தான், அது 90 ரூபாயால் மடிக்கக்குள்ள கொஸ் 90 சைவர் ஆகும். அந்த விஷயம் அந்த பிரிப்பு ஒன்று வராது. அப்ப இதுக்கு செங்குத்தா விசைகள் ஏதாவது இருந்திருந்தால் அவற்றின் பிரிப்புகள் வராது. சரி, அதெல்லாம் நிறைய நாங்கள் கருதுறதில்லை. அப்ப நான் உண்மையா அந்த சரியானது என்ன இருக்கும் என்றால் தரப்பட்ட, சரியா தான் சொல்லியிருக்கோம், தரப்பட்ட திசையில் புற விசைகள் தாக்காத விட. புற விசைகள் ஒன்றும் இந்த திசையில இல்லை, செங்குத்தா இருந்தா ஒன்றும் செய்யலாது, அது எங்களுக்கு பாதிக்காது. உந்த காப்பு விதி சொல்லுது என்னது? மோத முன் உந்தமும் மோதிய பின் உந்தமும் சமன் என்று சொல்லுது. மோத முன் உந்தம் என்றால் இவட்ட உந்தம் m1 u1 மற்றவட்ட m1 u1 மற்றவரோட உந்தம் m2 u2. என்ன? திணிவு தர வேகம் இதுதான் முதல், அதாவது மொத்தலுக்கு முன் தொகுதியின் உந்தம், மோதுகைக்கு முன் தொகுதியின் உந்தம். தொகுதி ரெண்டு பேரும் சேர்த்தான் தொகுதியின் உந்தம் தான் காக்கப்படும், ஒரு துணிக்கைக்கு காக்கப்படாது. இப்ப தனியே இப்ப இவரை ஏன்னு வச்சனென்றால் ஏ உந்தம் முதலும் பிறகும் வேறையா இருக்கு, பி உந்தமும் முதலும் பிறகும் வேறையா இருக்கு. அப்ப தனித்தனியா பார்த்தா வேறையா இருக்கும். ஏபி தொகுதியா சேர்த்து பார்த்தால் அந்த மோதுகையில யார் பங்கு பெற்றிக்கணுமோ அவை எல்லாரையும் சேர்த்து பார்க்கும். தொகுதி மோதுகையின் முன் உந்தம் இது, மோதுகையின் பின் உந்தம் என்றால் ஏ என்றது m1 தானே பிள்ளைகள், m1 v1 m2 v2. சரிதானே பிள்ளை? நான் கணக்கு செய்யக்குள்ள m1 m2 v2களுக்கெல்லாம் வேற வேற பெருமானங்கள் வரும் போட்டு நாங்க செய்யலாம். இது நாங்கள் அப்புறம் மொத்தம் ஒரு படிக்கல பார்ப்போம். இப்ப நாங்க இதை பார்த்துக்கொள்ளும், உந்த காப்பு தத்துவத்தை வழங்கிக்கொள்ளும். உந்தம் காக்கப்படும் புற விசை, அந்த திசையில புற விசை காட்டி அந்த திசையில இருந்த உந்தம் மோதுகைக்கு முன்னும் பின்னும் சமனா இருக்கும். சரி, இதுல கணத்தாக்கு ஒரு சமன்பாட்டை சொல்லுங்க. இந்த இடத்துல கணத்தாக்கு I = FT என்று பாவிக்கல, அது F எனக்கு தெரியாது. ரெண்டு பேரும் ஆளையால் மோதைக்குள்ள எவ்வளவு விசை தாக்கப்பட்டது எனக்கு தெரியாது. மெட்ட சமன்பாட்டை பாவிப்போம். கணத்தாக்கு இன்னொரு சமன்பாடு இருக்கல்லோ, எது மெட்ட சமன்பாடு? கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் டெல்டா எம்பியை பாவிப்போம். பத பாவிச்சிங்க என்றால் ஏ துணிக்கைக்கு பாவிச்சிங்க என்றால் ஏ துணிக்கைக்கு இந்த திசையில பாவிப்போம் என்றால் கணத்தாக்கு மற்ற பக்கம் இருந்திருக்கு சய ஐ இறுதி உந்தம் mv1 சய ஆரம்ப உந்தம் அதே திசையில m1 u1 சய ஐ சமன்
m1v1 சய m1u1 என்று வரும். இதுதான் கணத்தாக. இதே மாதிரி மற்றவருக்கும் எழுதலாம். பிக்கு பாவிச்சிங்கள் என்றால் பிக்கும் அதே திசையில பாவிச்சோம் என்றால் அவருக்கு சக ஐயண்டே இருக்குதுன்னு சக ஐயண்டே இருக்குது பாருங்க m2u2 இங்கால m2v2 சய இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் விளங்குதா இல்லையா? அது ரெண்டு வரும் கூட்டி பாருங்க இருக்கா இது ரெண்டையும் கூட்டி பாருங்க இங்கால சைவ ரெண்டு வரும் அங்கால m1v1 சய m1u1 m2v2 சய m2u2 இங்கால ஒண்ணாங்க யூக்கள் எல்லாத்தையும் m1u1 m2u2 m1v1 சக m2v2 பாருங்க திரும்ப உந்த காப்பி இதுதான் எங்களுக்கு வந்து சேருது. அப்ப ரெண்டு பேரும் மோதைக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஐ சமன் டெல்டா எம்பிய பாவிச்சு போட்டு அதுல ஐய நீக்கி கூட்டினீங்கள் என்றால் எங்களை திரும்ப உந்த காப்பு விதியில வந்து சமன்பாடு. அப்ப உந்த காப்பு விதி என்ற ஒரு புது விஷயம் இல்ல பிள்ளையா. உந்த காப்பு விதி என்ற ஒரு பெரிய புது விஷயம் இல்லை. அந்த ஐ என்றது ரெண்டு பேருக்கும் ஒரே கணத்தாக்கு தான் போகுதுன்றதை வச்சுக்கொண்டு எடுத்தீங்கள் அதை சொல்லி கொண்டு போனா இது வரும் எங்களுக்கு. அப்ப உந்த காப்பு விதி என்ற ஒரு பெரிய புது விஷயம் இல்லை. ஐ என்ற கணத்தாக்கின்ற வரவிலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கணத்தாக்கின்ற வரவிலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனா இதுல ரெண்டு ஐயன் சமனா இருக்கும்ன்றதுக்கு எங்களுக்கு நியூட்டன் மூன்றாவது தேவைப்படும். ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனம் எதிரான மறுதாக்கம் இருக்குன்னு சொல்லி படிச்சோம். அது தேவைப்படும். அது தெரிஞ்சாதான் இது ரெண்டுக்கும் ஒரே ஐயன்னு போடலாம். இல்லாட்டி ஒரு ஆள் வந்து வாதிடலாம் அதே அவருக்கு ஐ இவருக்கு வேறு யாருக்கு இயலாத ஒன்று கேட்டால் நியூட்டன் மூன்றாம் விதி அதுக்கு பதில் சொல்லும். என்னண்டு இவருக்கு எஃப் என்ற விசை பாவிச்சால் அவருக்கும் அதே நேரத்துக்கு எஃப் என்ற விசை பாவிக்கப்பட்டிருக்கும். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே விசை ஒரே அளவு நேரம் ஆக ஒரே கணத்தாக வந்திருக்கு. விளங்குதோ? ரைட். மீளியல் மோதுகை என்ன என்னோட பாருங்க. பொருட்கள் மோதுகை உறும் போது இயக்க சக்தி இழக்கப்படாதிருப்பின். இப்ப பாருங்க நாங்கள் செய்த கணக்கில நாங்கள் இப்ப அனலைஸ் பண்ணதுல m1க்கு u1 வேகம் இருந்தது, m2க்கு u2 வேகம் இருந்தது. மோதலின் பின்னர் m1க்கு v1 வேகம் இருந்தது, m2க்கு v2 வேகம் இருந்தது. ஆரம்ப இயக்க சக்தி என்ன? அரை m1u1 வர்க்கம் அரை m2u2 வர்க்கம். இறுதியாக மோதுகைக்கு பின் இயக்க சக்தி என்ன? அரை m1v1 வர்க்கம் அரை m2v2 வர்க்கம். ஆரம்ப இயக்க சக்தியும் மோதலின் பின்வார இயக்க சக்தியும் சமனாக இருக்கும் என்றால் பிள்ளைகள் இது ரெண்டும் சமனாக இருக்கும் என்றால் எங்களுக்கு இதை எலாஸ்டிக் கொலிஷன் என்று சொல்லுவோம். அதாவது மீளியல் மோதுகை என்று சொல்லுவோம். மோதுகைக்கு முன் இருந்த இயக்க சக்தியும் மோதுகைக்கு பின் இருக்கிற இயக்க சக்தியும் சமனாக இருந்தால் அதனை மீளியல் மோதுகை என்று சொல்லுவோம். சில நேரங்கள்ல மோதுகையில புள்ளிகள் எங்களுக்கு அதுல சக்தி இழப்பு வரும். ரெண்டு பேரும் மோதுகைக்குள்ள அது சின்ன அளவில் ஒரு சத்தம் வரலாம், கொஞ்சம் வெப்பம் வெளியேற்றப்படலாம். அப்ப அப்படி வேற வேற சக்திகள் வெளியாகக்குள்ள இவன் இயக்க சக்தி இழக்கப்படும். அதாவது முன்னுக்கு இருந்த இயக்க சக்தியிலும் பார்க்க மோதலுக்கு பின்வார இயக்க சக்தி குறைவா இருக்கு. அப்படி இயக்க சக்தி குறைவாகுதுன்னால் அங்க இயக்க சக்தி இழக்கப்பட்டிருக்கு. இயக்க சக்தி இழக்கப்பட்டால் அதை நாங்க சொல்றது மீளியல் அற்ற மோதுகைன்னு சொல்லுவோம். இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்று சொல்றது மீளியல் அற்ற. அதாவது முதல் படத்தின்படி half m1u1 வர்க்கம் அரை m2u2 வர்க்கம். இது பிறகு இருக்கிற இயக்க சக்தி அரை m1v1 வர்க்கம் அரை m2v2 வர்க்கத்திலும் பார்க்க பெரிதா இருந்ததுண்டா. அதாவது மோதுகைக்கு பின்வார இயக்க சக்தி குறைவா இருக்குதுன்னு சொன்னால் அங்க இயக்க சக்தி இழக்கப்பட்டிருக்குது. இழக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை நாங்க சொல்றது மீளியல் அற்ற மோதுகை. பொருட்கள் மோதுகை வரும்போது இயக்க சக்தி இழக்கப்படுமாயின் அம்மோதுகையானது மீளியல் அற்ற மோதுகை எனப்படும். மூன்றாம் விதிக்கு வந்துட்டேன் பாருங்க. நியூட்டன் மூன்று விதி உங்களுக்கு சொல்லி தந்து வாரன். முதலாவது விதியில் என்ன சொன்னாங்க? ஓய்வில் உள்ளால் ஓய்விலே இருப்பார், இயங்கிக் கொண்டிருக்கால் அதே இயக்கத்திலே இயங்கிக் கொண்டிருப்பார், புறவிசை தாக்கவில்லை என்றால். புறவிசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் அதே வேகத்திலும் அதே திசையிலும் இயங்கிக் கொண்டே இருக்கும். நியூட்டன் முதலாவது விதி. நியூட்டன் இரண்டாவது விதி சொன்னாங்க, விசை என்றது உந்த மாட்ட வீதத்துக்கு நேர்விதி சமன். அதுல இருந்து அப்புறம் எஃப் சமன் எம்ஏ எடுத்து காட்டினார். மூன்றாவது விதி பார்க்கிறோம் பாருங்க. மூன்றாவது விதி என்ன சொல்ல என்றால் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிர்மான மறுதாக்கம் உண்டு. தாக்க மறுதாக்க ஜோடிகள் வெவ்வேறு பொருட்களிலேயே செயற்படும். இவை ஒருபோதும் ஒரே பொருளில் செயற்படாது. இப்ப நான் சொன்னா பேட்டால போலி அடிக்கிறோம்.
பாருங்கோ, இதான் பேட் என்றால், இதான் போல் என்றால், பேட்டால போல அடிக்கக்குள்ள பிள்ளைகள் பேட்டானது இந்த போலுக்கு எஃப் என்ற விசையை கொடுக்கு, அடிக்கிறோம். ஆனால் அதே தருணத்தில் அதே பந்து அதே பேட்டுக்கு எதிர் திசையில எஃப் என்ற விசையை கொடுக்கு. அப்ப இங்க உண்மையில பேட் பந்து கடிக்கல, பேட் பந்து கடிச்ச அதே கணத்துல பந்தும் பேட்டு கடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் அடிச்சிருக்கணும். ஒரு ஆள் கடிச்சாருன்னு சொல்றது உண்மையா பிள்ளையான கருத்து. சரிதான். இப்ப ஒரு ஆள் மூஞ்சில கையால் அடிச்சார் என்றால், ஒரு ஆள் முகத்தில் ஒரு ஆள் கையால் அடிக்கக்குள்ள கை முகத்துக்கு விசையை கொடுக்குற அதே நேரம் முகமும் கைக்கு விசையை கொடுக்குது. அப்ப ஒரு ஆள் தான் ஒரு ஆள் கடிச்சாருன்றது உண்மையா பிள்ளையான கருத்து. இவரை கடிக்கல, மற்றவரும் அடிச்சவர். ஆனா அங்க என்ன சிக்கல் என்றால், உள்ளங்கை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய கை, ஆனா முகம் அப்படி தாங்காது. முகத்தில் அடிக்கக்குள்ள சின்ன விஷயம் கொடுத்தாலும் முகத்துல நோகும். ஆனா அதுக்குரிய மருதாக்கம் கையில வரைக்குள்ள கைக்கு நோகாது. முகம் கொஞ்சம் சென்சிட்டிவ், விளங்குது. அதால எங்களை முகத்துல அடி வாங்குறவருக்கு அந்த அடி கொஞ்சம் பெருசாயும் அடிச்சவருக்கு கை நோகாமலும் போகுது. ஆனா உண்மையில கையால் அடிக்கக்குள்ள நீங்கள் கையால முகத்துல எவ்வளவு விஷயம் கொடுத்தீங்களோ அதே விஷயம் முகத்தாலையும் கைக்கு கொடுக்கப்படும். விளங்குதானே? இப்ப ஒரு இடத்துல பாருங்க, நாங்க சொல்றோம் பூமி ஒரு பொருள். நாங்க சொன்னோம் பூமி இவரை பிடிச்சு இழுக்குது எம்ஜிஎன். அப்ப இது ஒரு தாக்கம். பூமி இவரை பிடிச்சு எம்ஜிஎன் இழுத்தால் இந்த கல்லு பூமியை பிடிச்சு இழுக்குது பிள்ளைகள் எம்ஜிஎன் அதே விசையோட அதே பரம சமனும் எதிரமான விசையோட. விளங்குதானே? அதுல இன்னொரு விஷயத்தை கவனிங்கோ. தாக்க மறுதாக்க ஜோடிகள் வெவ்வேறு பொருட்களிலேயே செயற்படும். அதாவது ஒரு விசை பந்துல இருந்தால் மற்ற விசை பேட்டில, ஒரு விசை கல்லில் இருந்தால் மற்ற விசை பூமியில. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப தாக்க மறுதாக்க ஜோடிகள் பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு மேசையில் இப்படி ஒரு பெட்டியை வச்சிருந்தால் இந்த பெட்டி இந்த மேசையை அப்படி தள்ளும், அந்த மேசை பெட்டியை திருப்பி அதே விசையோட தள்ளும். ஆர் ஆர் இதைத்தான் நாங்கள் செவ்வன் மறுதாக்கம் என்று சொல்லுவோம். இந்த பெட்டியை கொண்டு வந்து வச்சா அந்த பெட்டியில தாக்குற விஷயங்களை பாருங்க. பெட்டிக்கு எம்ஜி என்ற ஒரு நிறை இருக்கும். அந்த நிறைய மறுதாக்கம் எங்க வருதுன்னா பூமியில வரும். அது பூமியில வரும். நிறைக்கு மறுதாக்கம் பூமியில, அதான் நிறைய சோடி விசை பூமியில வரும். சரி, இனி இந்த மேசையை இவர் இடிச்சு கொண்டிருக்க போறேன். இப்ப நீங்க கதிரை இருக்கிறீங்கன்னா கூட கதிரை இடிச்சோன்னு இருப்பீங்க. இப்படி அப்ப கதிரை அமர்த்தி கொண்டிருக்கக்குள்ள நீங்கள் கதிரைக்கு ஒரு விசையை கொடுக்குறீங்க. அதான் இந்த ஆர். கதிரை சும்மா இருக்காது, அதே விஷயம் திருப்பி உங்களுக்கு தரும். அதுதான் இந்த ஆர். அப்ப இப்ப இந்த பெட்டியை மட்டும் பாத்தீங்கன்னா பெட்டிக்கு இந்த ஆரம் எம்ஜி மட்டும் தான் பெட்டியில தாக்கு, இந்த ஆர் மேசையில தாக்கு, இந்த எம்ஜி பூமியில தாக்கு. பெட்டியை மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம் என்றால் பெட்டிக்கு இப்படி ஒரு ஆர் இருக்குது, இப்படி ஒரு எம்ஜி இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் ஒன்று சமன் செய்யக்குள்ள பெட்டி சமநிலையில் இருக்க போகுது. சமப்படுத்தப்படாத விசை இல்லை. இன்னொரு உதாரணத்தை பா. இப்படி ஒரு காதிர இதில் ஒரு ஆள் இருக்கிறார். இருக்கிறார் என்றால் அவருக்கு முதல் நிறை வேறு பாருங்க, வேற ஆளால குறிப்போம். நிறை என்ன மருதாக்க சோடியங்க பூமியில எம்ஜி இதங்க பூமியில எர்த். நிறைய சோடி விசை பூமியில. சரி, இனி இவர் இந்த கதிரை அமர்த்தி கொண்டிருக்கார். அப்ப கதிரைக்கு இவர் ஒரு விஷயம் கொடுக்கிறார், R1. கதிரை திருப்பி அவரை கொடுக்கும் அந்த விஷயம் R1. இனி கதிரையில பின்னுக்கு ஒரு பேக்ரெஸ்ட் இருக்குமல்லோ, பின்னுக்கு முதுகு சேர்றது, அதுல எப்படி தள்ளி கொண்டிருப்போம். இப்படி தள்ளி கொண்டிருக்கோம் என்றால் கதிரையில எப்படி ஒரு விஷயம் வரும். அதாவது நீங்கள் இந்த கதிரையை தள்ளிக்குள்ள கதிரையில இந்த பக்கமா ஒரு விசை வரும். அதை நான் R2 கொண்டு வைக்கிறேன். கதிரையை நான் அப்படி தள்ளினேன் என்றால் அதே விசையோட கதிரை என்ன தள்ளும், இந்த பக்கமா எனக்கு R2 வரும். இப்படித்தான் ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சோடி விசை, அதுல மறுதாக்க விசை இருக்கு. ஆனா ரெண்டுமே வேற வேற பாடிஸ்ல இருக்கும், டிஃபரெண்ட் பாடிஸ், வேற வேற உடல்கள்ல இருக்கும். ஒரு விசை மனிதனில் இருந்தால் மற்ற விசை கதிரையில் இருக்கலாம், ஒரு விசை மனிதனில் இருந்தால் மற்ற விசை பூமியில் இருக்கலாம். ஒரு பந்தை வந்து நான் கட்ச் பிடிக்கிறேன் என்றால் பந்து வந்து விளையக்குள்ள பந்து கையை அடிக்கும், கையில் ஒரு விசை வரும், அதே விசை பந்துக்கும் கிடைக்கும், விளங்குதா? அப்போ ஒவ்வொரு விசைக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் இருக்கும். முக்கியமான கன்செப்ட்கள் நாங்க விசை சம்பந்தமான கணக்குகள் செய்யக்குள்ள இதை நீங்கள்
கருத்துல கொள்ளணும். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லி தரேன் பாருங்கோ. இந்த மருதாக்கம் என்ற விசை, தாக்கம் மருதாக்கம் இருக்குல்லோ, இந்த மருதாக்கம் என்ற விசை மருதாக்கத்தை கொடுக்குற மேற்பரப்புக்கு செங்குத்தான் இருக்கு. இங்க பாருங்கோ, நான் சொன்னா இதுல மேசை இருக்குது, இதுல ஒரு பெட்டி வச்சிருக்கும் என்றால் மேசைக்கு செங்குத்தான் மருதாக்கம் பெறும். இப்படி யோசிச்சு பாருங்கோ, இப்படி ஒரு வளைஞ்ச மேற்பரப்புல இதுல ஒரு துணிக்கையை வச்சிருக்கணும் என்றால் துணிக்கைக்கு மருதாக்கம் என்றது இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாகத்தான் பெறும். அப்ப இப்படி அந்த துணிக்கையை வச்சன் என்றால் அந்த மருதாக்கம் இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா வரும். இப்படி வச்சிருக்கிறேன் என்றால் மேற்பரப்புக்கு செங்குத்தா வரும். விசை கொடுக்கிற தாக்கம் மருதாக்கம் கொடுக்கிற மேற்பரப்புக்கு செங்குத்தாகத்தான் எப்பொழுதுமே மருதாக்கம் குறிக்கப்படும். இந்த மருதாக்கம் என்ன? இப்ப இந்த துணிக்க இவரை பிடிச்சு அமர்த்தி கொண்டு இருக்கு, அமர்த்துறதுக்கு இது எஃப் என்றால் இவர் எஃப் திருப்பி கொடுப்பார். அவர் திருப்பி கொடுக்கறது எப்படி இருக்கும் என்றால் இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இவர் இப்படி கொடுப்பார், அவர் இப்படி கொடுப்பார். அப்ப இப்போ தொடுக மேற்பரப்பை பார்க்கணும், தொடுக மேற்பரப்புக்கு செங்குத்தாகத்தான் நாங்கள் எங்களோட விசைகளை குறிச்சு கொடுறாங்க, தாக்கம் மருதாக்கங்களை குறிச்சு கொடுறாங்க. நாங்கள் கூட கூட அங்கே வேற வேற கேள்விகள் செய்யக்கூட திரும்ப திரும்ப சொல்லி தருவேன். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒவ்வொரு விசைக்கும் சமனும் எதிர்மான இன்னொரு விசை இருக்க போகுது. ஆனா ஒரே பொடியில வராது, அது என்ன வேற வேற உடல்ல தான் வரலாம். கதிரை கதிரை இருக்க மனுஷன், பேட் பந்து, ஃபுட்பால் கால், திணி ஒரு கல்லு பூமி, இப்ப கல்ல பூமி பிடிச்சு இழுக்குது, அதே விசையோட பூமியை கல்லு பிடிச்சு இழுக்குது. இப்படி எல்லா விசைக்கும் இல்லையா. இப்ப விமானம் போகுதுண்டா விமானம் காத்த பிடிச்சு தள்ளுது, காத்து விமானத்தை தள்ளுது. இல்லையா இங்க பாருங்க, இங்க பாருங்க விமானம் போறது யோசிச்சு பாருங்க. ஒரு விமானம் போகுது, இந்த பக்கம் போகுது என்றால் விமானம் பின்னுக்கெல்லாம் காத்திருக்கு தானே, காத்து விமானம் இந்த காத்தை பிடிச்சு இப்படி தள்ளுது. நான் காத்து கண்ணு தெரியாட்டிலும் அது துணிவுள்ள ஒரு பொருள் தானே. அந்த காத்தை பிடிச்சு விமானம் தள்ளும், தள்ளேக்குள்ள காத்து விமானத்தை பிடிச்சு முன்னுக்கு தள்ளும், காத்து விமானம் வாழையால் தள்ளிக்கொள்ளும். விளங்குதோ? இதைத்தான் நாங்கள் தாக்கம் மருதாக்கம் சொல்றது. இதுகள் சம்பந்தமாக மேலும் மேலும் கேள்விகள் செய்யக்கூட உங்களுக்கு இன்னும் இன்னும் இது கூட விளங்கும். அப்ப பாருங்க, இந்த பகுதியில நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால் திணிவு விசை ஆர்வல் சம்பந்தமான அடிப்படை வரைவிலக்கணம் ஏராளமே உங்களுக்கு சொல்லி வந்திருக்கேன். முக்கியமான வரைவிலக்கணம் இது விளங்காட்டி அங்கால செய்யலாம். அப்போ வடிவா இவ்வளவுத்தையும் ஆழமா விளங்கி கொள்வோம். நிறைய பிள்ளைகளுக்கு பிழைக்கிறதே இங்கே பிள்ளைகள் வேற விளக்கணங்கள் செய்ய தெரியாது, சடத்துவம் என்ன என்னன்னு தெரியாது, திணிவன்னா என்னன்னு தெரியாது. அப்ப இது தெரியாமல் அங்கால என்ன நாங்கள் மிச்சம் மிச்சம் படிக்கிறது? இதை வடிவா படிக்கும், இதை படிச்சு கொண்டு அது மட்டும் இல்ல நியூட்டன் 3 விதியும் சொல்லி தந்துட்டேன். 1ஆம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி, அதுகள் சம்பந்தமான சமன்பாடுகள், ஒவ்வொரு சமன்பாட்டை எப்படி பாவிக்கிறது என்று சொல்லி தந்திருக்கேன். இனி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இதுல கணக்கு. அப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் தியரி, இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தியரியும் அடுத்த பகுதியில் பார்த்து கொண்டு மெதுவை இதுல வந்த கேள்விகள், இதுல எப்படியான கேள்விகள் வரலாம் என்றது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்பேன்.